ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண போற நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் அவஸ்தைப்பட போறாங்கிறது தான் டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ இவ இங்க டெம்பரரி டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு ஸ்கூல்ல. இவளோட பேரு சாஜிமா. இப்போ குழந்தைங்க கிட்ட ஆர்ட் கிளாஸ்க்காக எல்லாரும் மீல் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ கொண்டு வந்த குழந்தைகளா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காட்டிட்டு இருக்க. ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் கொண்டு வரல. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இன்னைக்கு எம்டி பாட்டில் தான் எடுத்துட்டு வந்தேன். அவன் தான் சொன்னான் இன்னைக்கு எல்லாரும் எம்டி பாட்டில் தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி, அதனால தான் நானும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி பையனை சொல்ல, நான் சொன்னது எதுக்காக நீ நம்பின, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி பேசுறான். உடனே எல்லா குழந்தைகளும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குட்டி பொண்ணும் நீ சரியான போய்க்காரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன் கிட்ட வந்து, இப்படி எல்லாம் உன்னோட ஃப்ரெண்டை நீ ஏமாத்த கூடாது இல்லையா, இது ரொம்ப தப்பு, ஒழுங்கா அவகிட்ட சாரி கேளுன்னு சொல்லி கேட்டா, நான் சொல்றது எதுக்காக அவன் நம்புறா, அது அவன் மேலதான் தப்பு இருக்கு, நான் இந்த தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ சாரி கேட்கறியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்த, அந்த பையன் பயந்து போய் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்ப கட் பண்ணா பொட்டியில அவ திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை திட்டி விட்டா இல்லையா, அந்த பையனோட அப்பா ஒரு கவுன்சிலராமா, அம்மா பிடிஏ சேர்மனா இருக்காங்களாமா. அவங்க மகனே எப்படி திட்டி அழுக வச்சுட்டா இல்லையா, இவ்வளவு இங்க டெம்பரரியா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அப்பவே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப சோகமா அடுத்த வேலையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. ஹவுஸ் ஓனர் இன்னொரு லெட்டர் நீட்டுறாரு. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் வீட்டை விற்க போறதா சொல்லியிருந்தேன், எல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க. போச்சு, வந்தா எல்லாம் உன்னதான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இதோ கொஞ்சம் நாளே காலி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப கட் பண்ணா உட்காந்து எந்த ஸ்கூல்ல வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. அவ கேட்கற இடத்துல எங்கேயுமே வேகன்சி இல்ல. அப்புறமா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த சோகத்துல உட்காந்துட்டு இருக்க. பக்கத்துல இருக்க ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து அட்டன் பண்ணி ஹலோங்க. அந்த பக்கம் பேசுறவங்க காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப என்ன டைம் ஆச்சு, நீ இப்ப எங்க இருக்க, ஒழுங்கா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இவளும் பேச ட்ரை பண்றா, பேசவே உள்ள காலை கட் பண்ணி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கிட்டு அவங்க சொன்ன அந்த ஸ்டூடியோக்கு தான் வந்துட்டு இருக்கா. அப்படி வர வழியில ஒரு பையன் வெளியே வரவும், சார் இங்க ஸ்டூடியோ பி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதோ அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல கையில உள்ள போனை காட்டுறா. இதை பார்த்ததும் சாரி அனுமதி இல்லாம யாரும் அங்க உள்ள எல்லாம் போக கூடாது, இதை கூட இருந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்க பாக்குறான். இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதை அவன் கிட்ட கொடுக்காம போனுக்காக ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அதை தூக்கி அடிக்க, அப்படி அடிச்சதுல ரெண்டு பேர் காலும் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்ப கட் பண்ணா போன் அந்த பக்கமா கிடக்க நம்ம சாஜி அவன் மேல படுத்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா அந்த பையனை வந்துட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. இவன் வேற யாரும் இல்ல, இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவனோட பேரு ஃபூஜி ஷிரோ. இவனை நம்ம ஷிரோனே கூப்பிட்டுக்கலாம். ஷிரோ வந்துட்டு வளர்ந்து வர ஒரு ஆக்டர். ஸோ இந்த பக்கம் இவன் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்க. அப்படியே அங்கே இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. சாஜியும் அந்த ஃபோனை அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. அவரு ரொம்ப தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல ஃபுட்டு வருது. அதை பார்த்ததும் சாப்பிடணும் போல இவளுக்கு தோணுது. ஸோ உடனே அந்த ஃபுட்டையும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை கொண்டு வந்து டஸ்ட்பின்ல போட ஷீரோவும் போடுறான். அதுல நிறைய காய்கறி எல்லாம் கிடக்கு. நீ எல்லாம் ஒழுங்கா ஸ்கூல்ல படிச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப ஹீரோ அட நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷீரோ அவங்க கிட்ட வந்து, என்னோட ஃபேன் யாருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச, என்னது ஃபேனா, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ல நடந்துருச்சு சாரிங்க அப்படின்ட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே நீங்க இது மாதிரி ஃபுட்டை எல்லாம் தூக்கி போடாதீங்க, கேரட் எல்லாம் சாப்பிடுங்க அப்பதான் சத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இதை பார்த்து ஷீரோ இவன் என்ன டீச்சர் மாதிரி பேசிட்டு போறான்னு பாக்குறான். இப்ப சாஜியோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்படி போனவ அவளோட ரெஸ்யூமை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா. அதை மேனேஜர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு சாஜிமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு. இதை பார்த்து ஷீரோ என்னது சாஜிமாவா அப்படிங்கிற மாதிரி லுக்கு விடுறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினை அவரோட ஆபீஸ்ல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க, நான் இங்க ஒர்க் பண்ணணுமா, வாய்ப்பே கிடையாது, இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏஜென்சி, ஆனா நானும் ஒரு டீச்சர், சத்தியமா எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்க பாருமா, உன்னை நான் ட்ரைனிங் மேனேஜரா தான் இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், உனக்கு வேணா வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. அப்ப சந்தோஷம், நீ நாளையில இருந்து ஷீரோவோட தான் ஒர்க் பண்ண போற அப்படிங்க. இவ்வளவு ஓகே சொல்லிட்டா. ஆனா அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் இருந்து ஷீரோவா அப்படின்னு மாதிரி பாக்காங்க. அங்கேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கண்ணாடி போட்டவர் இப்ப வந்து ஷீரோவா ரொம்ப சோகம்பா அப்படிங்கிறாரு. இவ்வளவு ஒன்னும் புரியாம பாக்க, நீ டிவி எல்லாம் முன்ன பின்ன பார்த்தது கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதான் போன் இருக்குல்ல சார், அதுலயே எல்லாம் பாத்துக்கிறது அப்படின்ட்டு இருக்கா. இப்ப டக்குனு கண்ணாடி கழட்டி, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கிளர்க் தானே அப்படிங்கிறா. யார் சொன்னது, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு 5 டைம் வாங்கியிருக்கேன், நான் தான் அசாஹினா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் எல்லாம் பலமா இன்ட்ரோ கொடுக்க, அப்புறம் எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்கிறா. இதை பார்த்து இன்னொருமா, அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கல ஆஷினா அப்படிங்கவும் அவர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டு, அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டியது இல்ல அப்படிங்கிறாரு. ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைலண்ட் ஆயிட, அப்புறம் அந்த அம்மாவும் கையில நிறைய புக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு, இனிமேல் காலையில பிக்கப் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நீ தான் ஷீரோ கூட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கார் தூக்கிட்டு வந்துட்டா. ஷீரோக்கு கால் பண்ணா அட்டன் பண்ணல. சரின்னு அவனோட ரூமுக்கு போய் காலிங் பெல் அடிக்க உள்ள இருந்து ஒரு பொண்ணு வருது. யாரு நீ,
என்ன அவனை மயக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க நான் இங்க மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பேச பின்னாடியே ஹீரோ அரகுற ட்ரெஸ்ஸோட வரான். அவன் ஃபேஸையே இவ பார்க்கல, கீழே குமிச்சிட்டு இங்கெல்லாம் நான் வரணும்னு நினைக்கவே இல்லை, சரி சீக்கிரமா வாங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. நீ அந்த ஸ்கூல் டீச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்க, இது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு மேல பார்க்க இப்பதான் தெரியுது நீ தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. இப்ப கட் பண்ணா 2 பேரும் ஒன்னா ஒரு சின்ன ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. அது ஏதோ டேஸ்ட் பாக்குறது போல. இவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வரான். நிஜமாவே இது ரொம்ப நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறான். அப்படியே போய் சொன்னீங்க அப்படிங்கவும், அதுதான் என்னோட வேலைமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். டீச்சருங்கிறதாலேயே என்னவோ நம்ம ஹீரோனுக்கு போய் பிடிக்காது போல. இப்ப அடுத்து மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்க, ஆமா நீங்க ஏன் எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. உடனே இவன் அடுத்த ஷாட் எல்லாரையும் சிரிக்க வச்சு எடுக்க போறாங்க, அதனாலதான் இப்ப இருந்து எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்கன்னு சொல்ல, புரிஞ்சுதுங்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறான். இப்ப இவனும் அந்த பக்கமா போய் உட்காந்துட்டு இருக்க, கவுண்ட் டவுனை போட்டு ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் மட்டும் சரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் அமைதியா இருக்கணும் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் வில்லத்தனமா பண்ணிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு கிடக்கான். இவ்வளவு ஒண்ணும் புரியாம சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவனை பார்த்ததும் செம்ம டென்ஷனா, அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா அவன் ஃப்ரெண்டோட உட்காந்து பார்ல குடிச்சுக்கிட்டு கிடக்கா. என்னால அவனை மன்னிக்கவே முடியாது, அவன் ரொம்ப மோசம், என்கிட்ட போய் சொல்லி என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் சாதாரண வீடு, ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட மேனேஜரா ஜாயின் பண்ணிருக்க, அவனும் உன்னை அசிஸ்டன்ட் விட கேவலமா ட்ரீட் பண்றான், பழகிட்டு விடுங்கிற மாதிரி சொல்ல, யார் சொன்னா வேலை கட்டிக்கிற வரைக்கும் தான், கிடைச்சதும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவன் ஒரு பொய் சொன்னதுக்கே நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி இவ ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்க, நம்ம ஹீரோயின் மட்டும் ஜிம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. நீ மட்டும் எதுக்காக இன்னைக்கு ஜிம் ட்ரெஸ் போட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, சோயூ தான் சொன்னா இன்னைக்கு எல்லாரும் ஜிம் கிளாத் தான் போட்டு வரணும்னு, அதனால தான் நான் இன்னைக்கு போட்டு வந்தேன்னு சொல்ல, அந்த பையன் சிச்சன் எதுக்காக நீ இதெல்லாம் நம்பிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இது மாதிரி தான் நிறைய சின்ன வயசுலயே அந்த ஒரு பையன் அசிங்கப்படுத்திருப்பான் போல. இப்ப திரும்ப இவன் கிட்ட அசிங்கப்படவும் இவளுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. அந்த ஸ்கூல்ல அசிங்கப்பட்டனும் மட்டும் நான் என் வாழ்க்கையிலே போற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் திரும்ப அவனை பிக்கப் பண்றதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கா. எப்பவும் போல காலை எடுக்கல, சரின்னு சொல்லிட்டு நேரா மேல வர, அங்க இருந்து இன்னொரு பொண்ணு இவளை பார்த்து ஓடிட்டு இருக்கு வெளியே. அடுத்து பின்னாடி அரகுற ட்ரெஸ்ஸோட நம்ம ஹீரோ வரான். ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இதெல்லாம் பார்க்கணும் என் தலையில் எழுதிருக்க பாருன்னு சொல்லிட்டு வரா. இப்ப 2 பேரும் ஒன்னா கார்ல வந்துட்டு இருக்க, நேத்து ஒரு பொண்ணு வந்துச்சு, இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து வருது, நீங்க யாரதான் லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அததான் நானும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யார் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்கள தான் நான் லவ் பண்ண போறேன்னு இருக்கான். அப்ப நீங்க அவங்கள வச்சு ட்ரையல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, நான் அவங்கள வச்சு விளையாண்டு இருக்கேன், நீ எப்படி தப்பா நினைக்கலாம், நான் எனக்கு பிடிச்சவங்கள சீரியஸா செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி எப்படியோ நான் சொல்றதை யாரும் நம்ப போறது கிடையாது, ஆனா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருந்தாங்க, அவங்க நான் சொல்ற எல்லா உண்மையையும் எல்லா பொய்யையும் நம்பினாங்கன்னு சொல்ல, பரவாயில்ல அப்படி ஒரு பர்சன் ஆச்சும் உங்க லைஃப்ல இருக்கே அப்படிங்கிறா. இதுவும் பொய் தான் சொல்ல, சை திரும்பவும் அசிங்கப்பட்டுனேன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு சின்ன மூவி போல. அதுல ஒரு பிரேக்கப் சீன். அப்போ நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணி சேரணும். இந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம நான் இருந்தது கிடையாது, நான் என்னை அமைதிப்படுத்திக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னோட மனசு நான் சொல்றதை கேட்கவே இல்லை, நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ இவகிட்டயே ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் எமோஷனலா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ ஆணு பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்ப கட்டுன்னு சொன்னதும் நார்மல் மூடுக்கு வந்து நம்ம ஹீரோல ஜாலியா அந்த ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே ஸ்டாச்சுவோட நின்றுட்டு இருக்கா. இப்ப அந்த மேனேஜர் வந்து இந்த மாதிரி பொய்யோட தான் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க, போக போக நீயும் பழகிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப நைட்டு வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்க, இன்னைக்கு நிஜமாவே நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணீங்கன்னு சொல்றா. அதுக்கு நீ இவ்வளவு பெரிய பொய்யா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவேன். இல்ல நிஜமாவே தான், உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு இந்த அவசியம் இருக்கு, நிஜமாவே நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், அதான் சொன்னேங்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன், ஏ ஷீரோ எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆள் மேலேயே கை வச்சிருப்பேன், அங்க சுத்தி இங்க சுந்தே கடைசியில ஏன் ஆள்கிட்ட வந்துட்டியா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் உடனே குறுக்கு போந்து தடுத்து நிக்க அவன் நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டான். இதை பார்த்ததும் சிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோனோட கையை பிடிக்க, இவ்வளவு ஆணு பார்த்துக்கிட்டே இருக்கா. பக்கத்துல இருக்கவங்கள சத்தம் போடவும் அந்த அடிக்க வந்து ஓடி போயிட்டான். இப்ப மெல்லமா நம்ம ஹீரோயின் இருந்து சிச்சனை கூப்பிட்டீங்களே அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்க, இந்த மாதிரி என்ன ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பையன் கூப்பிட்டு இருக்கான் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்க்க, அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சிருப்பான் இல்லையா, சிச்சன் சொல்லிட்டு சிரிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியா உனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, இத்தனை வருஷத்துல உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணிட்ட தெரியுமா, நான் சொல்ற எல்லாத்தையுமே நம்புற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போவேன். என்னது இவனா, என் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாதுன்னு நினைச்சவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நின்னுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஹீரோ இறங்க
இறங்கினதும் ஃபேன்ஸ் எல்லாம் சுத்தி வச்சுக்க இவனை நம்ம தான் காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வேலையை நம்ம ஹீரோயின் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஒரு வழியா அவனை ஆஃபீஸ்க்குள்ள கூட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க வேலை செய்யறவர் வந்து உங்களுக்கும் எங்க சாருக்கும் டெரிக்கோ மீட்டிங் இருக்குல்ல, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவேன். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டெரிக்கோவா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுவா, அதனோட மீனிங் டேப் ரெக்கார்டர். அவரு இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒன்று ரெக்கார்ட் பண்ண சொன்னாருன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சரி சரி நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போவேன். இவ உடனே போனை எடுத்து எல்லாரும் பேசுறது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவங்களே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு செல்ல பொடிங்க பார்க்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. என்ன நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க மேக்கப் போட்டு உட்காந்துருக்க அங்கிளா இல்ல ஆன்டியான்னு தெரியல. இவளை எல்லாம் யாரு உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து டெரிக்கோனா ஆப்போசிட்னு அர்த்தம். அவங்க ஜஸ்ட் என்ன மீட்டிங் தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போவேன். திரும்பவும் என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டானா. என்னால இப்படியே தினமும் எல்லாம் சிங்கப்பட்டுட்டே இருக்க முடியாது. இப்பவே நான் அந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கா. இப்ப கட் பண்ணா ஆஃபீஸ்ல தான் இருக்கா. அங்க நின்றுட்டு இருக்க அசாகினா, அவரை நம்ம ஆஷினானே கூப்பிட்டுக்கலாம். அவர் ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தியாமவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஆமாங்க ஓல்டு மேனு சொல்லிட்டு இருக்கா. யாரை பார்த்து என்ன சொல்ற, என்ன பார்த்தா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கமா போவேன். இப்ப இதை கேட்டிருந்த அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரு ஹெரா. இப்போ ஹெரா ஆண்டி வந்து உனக்கு தெரியுமா ஆஷினா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாரு. ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஏதோ ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கம்பெனியை தான் அவர் வாங்கின கடனை எல்லாம் அடிச்சாங்களாம். ஸோ இப்போ அவரோட கடனை அடைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ண வர எப்பவும் போல இன்னொரு பொண்ணு உள்ள இருந்து போய்கிட்டு இருக்கா. பின்னாடியே ஹீரோ வந்து சரி நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். சரி நீங்க இப்படி பண்ணிட்டு தெரியுறீங்களே, பேப்பர்ல போட்டு கிழிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ மேனேஜர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு சொல்லிட்டு கேட்கறான். அது அப்படி கிடையாது, நீங்க டெய்லி ஒரு பொண்ணோட இருக்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு பார்ட்னரை தேடிக்கலாம் இல்லையா, அப்படி பண்ணிட்டா தேவையில்லாம நேத்து மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை அடிக்கிறக்கெல்லாம் வரமாட்டான் இல்லையா அப்படிங்க. ஓ ஆமா இல்ல சிச்சன், அப்போ நீ அந்த பார்ட்னரா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவ்வளவு என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் க்ளோஸா உட்காந்து லுக்க விட்டுட்டு இருக்கான். இவ டக்குன்னு பயந்துட சும்மா சொன்னேன் ரோட பார்த்து ஓட்டுறியா அப்படின்ட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவை பிடிச்சி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. சரி நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, லவ்வா, லவ்ங்கிறது வாழ்க்கையிலே ஒரு பொண்ணை மட்டும் தான் பண்ணணும், மொத்த லவ்வையும் அந்த பொண்ணுக்கே கொடுக்கணுங்க. சார் சமசமையா பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குஷி எழுதிக்கிட்டு இருக்கு. இந்த போய் எப்படி நம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண அவன் ஃப்ரெண்டோட உட்காந்து நைட்டு குடிச்சிட்டு இருக்க. கவலைப்படாத, இந்த இடத்துல வேகன்சி இருக்காமா, நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்ல, அம்மா தாயே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே அப்புறம் நான் இருக்கிறதுக்கு கூட இடம் தேடிட்டேன். இன்டர்நெட்ல தான் பார்த்தேன், இந்த இடம் கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சு, பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் ரெண்ட்டை கூட பே பண்ணிட்டேன், சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஹெரா ஆண்டியோட இவ இன்னொரு பக்கம் வந்திருக்கா. நம்ம ஷீரோ வந்துட்டு ரொம்ப பெரிய ஆக்டர்லாம் இல்லை, வளர்ந்து வர ஆக்டர், அதனால வாய்ப்பை தேடி கொடுக்கணும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இவங்களோட வேலை தான். அதனால டைரக்டர் கிட்டையும் ப்ரொடியூசர் கிட்டையும் இது மாதிரி இதுல நடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் போல. அதுக்காக ஹெரா ஆண்டியோட அவளும் சேர்ந்து வந்திருக்க. அவங்களும் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஹெரா ஆண்டிக்கு ஒரு வேலை வந்துட்டு, நீ தான் அந்த ப்ரொடியூசரை பார்த்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வேலையை நம்ம தள்ளி கட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சிரிச்சு பேசிக்கிட்டே, இது மாதிரி ரொம்ப திறமையானவரு, நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட போட்டோ எல்லாம் வைக்க அவரு கண்டுக்கவே இல்லை. சரி சரி வச்சுட்டு போங்கிறாரு. பின்னாடி இன்னொருத்தர் வரவும் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்ப ஏன்ட்ட தான் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோயின் போய் இது மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு இருக்கா. இவ விடமாட்டா போலி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ஷீட்டை தூக்கி கொடுத்து இதை வில்ல பண்ணி வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே கேட்டுன்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு நேரா ஆஃபீஸ்க்கு வர அதை எடுத்து பார்த்தா சைட் ரோல்ல நடிக்கிறதுக்காக இந்த ஃபார்மை கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இதை கொடுத்துருப்பான், உனக்கு அனுபவம் இல்லையா, அதனால தான் அவன் இப்படி ஒன்னு அசிங்கப்படுத்திட்டான். இங்க பாருமா, நான் ஷீரோவை ஒரு பெரிய ஆக்டர் ஆக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், இது மாதிரி சைட் ரோல் எல்லாம் நினைக்க கூடாது, இதை நீ இனிமேல் கொஞ்சம் தெளிவா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிட்டாரு. ஹீரோயினும் சாரி இனிமேல் நான் இதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோ அந்த ஃபார்மை எடுத்து கையில வச்சுக்கிட்டான். இப்ப வெளியே எழுந்திரிச்சு வரும்போது நம்ம ஹீரோயின் முன்னாடி போயிட்டு இருக்கா. இவதான் டீச்சர் வேலையை தேடிக்கிட்டு இருக்காளே, சோ நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, மறக்காம வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் குஷியா ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ கேட்டான். இப்போ அடுத்த நாள் ரெசியூம் எல்லாம் தூக்கிட்டு நேரம் அங்கதான் போய்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு நான் லீவ் போட்டல, எதுக்காக இவன் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். சிச்சன், நான் ஆடிஷனுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ நேற்று கொண்டு வந்து கொடுத்தல அந்த ஆடிஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேங்கிறான். ஆனால் அதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கவும், இல்லை நான் போகிறதா முடிவு பண்ணிட்டேங்கிறான். சரி போயிட்டு வாங்கங்கவும், இங்கே எல்லாருமே மேனேஜரோட தான் வந்திருக்காங்க, என்னோட மேனேஜர் மட்டும் வரலையே, இப்படி வரலன்னா என் கரியர் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணேன். இவன் எப்படியோ போயிட்டு போறான்னு சொல்லிட்டு போலான்னு தான் நினைக்கிறான். ஆனால் அவ்வளோ முடியல. இப்போ உடனே அவனை பக்கம் தான் ஓடி வந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனும் ஜம்பமா உட்காந்துட்டு இருக்கேன். ஹீரோயினும் அறக்க பிறக்க ஓடி வந்து பாக்குறா. அந்த இடத்துல எந்த மேனேஜரும் கிடையாது, ஒருத்தி தான் இருக்கா. திரும்பவும் என்னை ஏமாத்திடி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இப்போ
உள்ள ஆடிஷனுக்கு கூப்பிட எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் எழுந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க ப்ரொடியூசர் எல்லாம் இவனை பெருசா நினைக்கவே கிடையாது. ஆனா அவன் ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே பேசி ஆக்ட் பண்ண அவங்களும் ஆச்சரியமா தான் பாக்குறாங்க. இப்போ முடிச்சுட்டு வந்து உட்கார ஹீரோயினும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்ததும் ஹெரா ஆண்டி சந்தோஷமா ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பார்த்தா இவன் ஒரு ஆடிஷனுக்கு போயிருப்பான் இல்லையா, சைட் ரோலுக்கு நடிச்சு ஒரு மெயின் ரோல்கே இவன் செலக்ட் ஆகிட்டான். இது எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பாராட்ட, இல்ல இவர் சூப்பரா ஆக்ட் பண்ணதால தான் அவர் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு மேனேஜரா நீ ரொம்ப நல்ல வேலையை செஞ்சிருக்க, நீ ஏன் இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப இவ சந்தோஷத்துல இருக்கா, அதனால சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப வீட்டுக்கு வந்து அவதான் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சிருக்கா இல்லையா, அங்க போலான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு நேரா அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ ஒரு கால் வருது, அட்டன் பண்ணி பேசினா இவ ஆன்லைன்ல பார்த்தால பே பண்ணிருக்கா. பார்த்தா அதை ஏமாத்துக்காருங்க. அப்படி ஒரு இடமே கிடையாது, வெட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. போச்சு, என்ன பண்றதுனே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நேரா ஹீரோவை பார்க்க வர, காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் இன்னைக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன், ஆன்லைன்ல ஒரு ஃப்ராடு கிட்ட காசு கொடுத்து ஏமாந்து போயிட்டேன் அப்படிங்கிறா. என்னது ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, அப்ப நீ நான் சொல்றது மட்டும் நம்பது கிடையாது, எல்லாருமே நம்புறியான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஓவரா சிரிக்காதீங்க, என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், அவளோட வீட்டுக்கு தான் நான் கொண்டு போனது எல்லாங்க. அவ கால் பண்ணி என்னது இன்னைக்கா, இன்னைக்கு என்னோட லவர் வீட்டுல இருக்கான், இன்னைக்கெல்லாம் முடியுதுன்னு சொல்லிட்டா. அப்போ உன்னோட திங்ஸ் நீ இன்னைக்கு என்னோட வீட்லயே வச்சுக்கலாம்னு சொல்ல இவ்வளவு ஒரு மாதிரி பாக்குறா. ஆமா இன்னைக்கு ஃபுல்லா நீ இந்த ட்ரக்கோடவே என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு தான் அசிங்கம்னு சொல்ல, ஆமா இல்ல சாரி தேங்க்யூ என் திங்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திங்ஸ் மட்டுமா, அப்போ உனக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அதுக்கு கூட எனக்கு இடம் இல்லைன்னு சொல்ல, எனக்கு தெரியும் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவனும் ட்ரக்குக்குள்ள ஏறான். என்ன பத்தி எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ ட்ரக்குக்குள்ள ஏற, இப்போ ஹீரோவை கைப்பிடிச்சு ஷிச்சன் நீ ஏன் வீட்டுல என்னோட தங்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயின் அப்படியே பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோயினும் போட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இது நம்ம ஆபீஸோட ஒரு அபார்ட்மெண்ட் தான், சோ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வரேன். இல்ல நான் என்னோட பொருளை வைக்கிறதுக்கு மட்டும் தான் வந்தேன், நான் இங்க ஸ்டே பண்ண போறது கிடையாதுங்கிறா. வேற எங்க ஸ்டே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்ப டக்குன்னு அவகிட்ட வந்து நீங்க ஸ்டே பண்ணா நான் வேற எந்த பொண்ணையும் உள்ள கூட்டு வர மாட்டேங்கவும். அவளும் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இதுல உனக்கு தானே பெனிஃபிட் இருக்கு, இங்க நீ தங்குனா உனக்கு எந்த செலவும் ஆகாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமால ரெண்ட் கூட நான் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் என்ன இனிமேல் நம்ம ரூம்மேட்ஸ்னு சொல்லி கையை நீட்டேன். இல்ல நீ டெய்லியும் பொண்ணையில வீட்டுக்கு கூட்டு வருவ, என்னதான் நம்ம ஒன்னா ஸ்டே பண்ணாலும் தனித்தனியா தான் சாப்பிடணும், டாய்லெட் யூஸ் பண்றது கூட டைம் வச்சு தான் போகணும், அப்புறம் இந்த பிளேஸ்க்கு நீங்க வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டம் போட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஞாபகம் இருக்கா நான் தான் இங்க உன்னை தங்கறதுக்கு அலோவ் பண்ணேன்னு சொல்ல, சாரி உங்க ஹெல்ப்புக்கு தேங்க்யூ, போதுமான காசு கிடைச்சதுன்னா இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயினும் நல்ல மனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. பார்த்தா அவனோட வீட்லயே பாக்ஸ் அடுக்கி வச்சு உள்ள படுத்துட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு இருக்க இடத்தையே மறந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கேன். நான் உனக்காக காஃபி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொடுக்குறான். எப்ப பார்த்தாலும் சட்டையை போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கமா திரும்பிக்கேன். உனக்கு என்ன இதுல, நான் உனக்காக காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேங்கிறான். இங்க பாரு நான் இருக்க வரைக்கும் நீ ஒழுங்கா சட்டை போட்டு தான் அலையணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அப்புறம் இதெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இதெல்லாம் வாங்கி வச்சிடணும், இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் இவளுக்கு புரியுது ரெண்ட் இல்லாம இருக்க சொல்லிட்டு என்ன அவனோட சர்வெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கா. இப்ப ஹீரோயினோட கை பிடிச்சு கீயை கொடுத்து இன்னையிலிருந்து நம்ம ஒரு நல்ல ரூம்மேட்ஸா இருப்போம் சீச்சன் அப்படின்னு சொல்ல அவளும் அப்படியே பாக்குறா. இப்ப கட் பண்ணா புதுசா ஒரு மூவிக்கு செலக்ட் ஆயிருக்கான் இல்லையா, அதுக்கான மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவனும் வளர்ந்து வர ஆக்டர் தானே, ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்லாவே பேசி இன்ட்ரோ ஆகிக்கிறான். இவங்க எடுக்க போற படம் ஒரு அம்மா பையன் ரிலேஷன்ஷிப் தான் போல. ஸோ அம்மா ரோல்ல நடிக்க போறவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ பெரிய ஆக்டருங்கிறதால அவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோவும் இன்ட்ரோ ஆகிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கும் வணக்கம் போட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோனும் கூட சேர்ந்து நான் தான் இவரோட புது மேனேஜர் அப்படின்னு சொல்லி இவளை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு அவளோட விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்ற இப்படியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹெரா. ஆனா அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டானவங்களா இருக்காங்க. ஓ உன்னோடதான் கொடு தேவைப்பட்ட நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்காங்க. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்ல இருக்கா. சோ மேனேஜரும் இப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இந்த படத்துல மட்டும் அவன் சூப்பர் ஆக்ட் பண்ணிட்டானா இதை வச்சு அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். சோ இது சாதாரண ஒரு படம் கிடையாது, அவனோட கெரியருக்கான ஒரு பேஸ்னு கூட சொல்லலாங்கிற மாதிரி ரொம்ப இதா பேசுறாரு. அப்போ இதுதான் அவரோட டேர்னிங் பாயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்கா. இப்ப நைட்டு ஃபுட்டோட வீட்டுக்கு வர நம்ம தான் தனித்தனியா சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறா. நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேனான்னு ஹீரோ கேட்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஹெரா சொன்னாங்க உங்களை நல்லா பாத்துக்க சொல்லி, அதனால வாங்க நம்ம 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட அவன் நடிக்க போறதுக்கான ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருப்பான் போல. இந்த ரோலோட ஸ்கிரிப்ட் நீ படி, அப்பதான் என்னால ஆக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். உற்றவா போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் எமோஷனலா அதை பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கடைசியில எப்பவும் போல நீ நார்மலா படிச்சா போதும்னு சொல்லி நம்ம ஹீரோனை பிடிச்சி நோஸ் கட் பண்ணி விட்டோம். இப்ப அடுத்த 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் பிக்கில் எடுத்து சாப்பிட்டு இருக்கா.
நீயும் என் அம்மா மாதிரியே பிக்கல் சாப்பிட்றியன்னு சொல்லிட்டு கேட்க அவ இன்னும் அந்த ஸ்கிரிப்டை தான் பார்த்து படிச்சுட்டு இருக்கா. ஆனா இவன் எமோஷனலா பேசிட்டு இருப்பான் போல, அது தெரியாம இவனும் ஸ்கிரிப்டையே படிச்சுட்டு இருக்க. இப்ப டக்குன்னு திரும்பினா ஹீரோ க்ளோஸா பார்த்துட்டு இருக்க. பட்டாலும் பிடிச்சி கீழே தலை விட்டு சாரின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் அந்த ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோவும் ரொம்ப எமோஷனலாவே ஆக்ட் பண்றான். இவனோட லைஃப்ல இவனோட அம்மாவோட ஏதோ கனெக்ட் இருக்கும் போல, ஏதோ ப்ராப்ளம் சம்திங் அது மாதிரி. ஸோ அந்த கனெக்டை வச்சு இதுல ரொம்பவே ஆக்ட் பண்றான். ரொம்ப எமோஷனலாவே ஆக்ட் பண்ணி சூப்பராகவே இதை நடிச்சு முடிக்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து அந்த மதர் லீட் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு நம்ம ஹீரோயினும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிக்க. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் ஒன்றும் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது, பட் உண்மையாவே நீங்க ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணீங்கன்னு சொல்ல, இப்பதானே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க, முதல் உன்னை நீயே குறைவா பேசுறத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றாங்க. இல்ல அப்படி சொல்ல வரல அப்படிங்கவும், நீ சொன்னல அவனும் நல்லாவே ஆக்ட் பண்ணான், இதே போல எப்பவும் நீ அவன் கூடவே இருக்கணும். நீ நினைக்கலாம் ஆக்டர்னா எப்பவுமே சுத்தி 4 பேர் இருப்பாங்க, அவங்க லோன்லியே ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு, பட் உண்மையிலேயே ரொம்ப லோன்லியா இருப்பாங்க. நீ எப்பவும் அவன் கூடவே இருந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவன் கேபினுக்கு வந்ததும் நீங்க ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றா. நான் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ண, அது அப்படி கிடையாது, நம்ம ஒரு விஷயத்த கோலை எடுத்துட்டு பண்ணோம்னா அதை நம்ம சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணலாம்னு சொல்ல திரும்பவும் டீச்சர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேங்கிறா. இல்ல சாரின்னு சொல்லவும், அப்போ நம்ம கோலை நோக்கி ஓடணுங்கிறான். அப்போ கரெக்டா ஒரு ஃபோன் கால் வர, ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிக்கிட்டே என்னது இன்டர்வியூவான்னு சொல்லிட்டு போறா. அடுத்து வேலைக்கு பார்த்துட்டா போல இந்த ஹீரோ பார்த்துட்டான். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த டீச்சர் இன்டர்வியூக்காக தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜா வந்துட்டு இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு, என்னோட செஸ்ட் பெயின்ல இருக்கு, என்னோட ஹெட் அதை விட இருக்கு, ஏதோ பெரிய நோய் தான் எனக்கு வந்துருச்சு போல, இப்பவே நீ இங்க வரணும், எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த காலம் ஒரு அட்டன் பண்ண பேசவே மாட்டேங்கிறான். ரொம்ப உடம்பு முடியாத மாதிரியே பேச முடியாம பேச உடனே இன்டர்வியூ கூட கேன்சல் பண்ணிட்டு நேரம் நம்ம ஹீரோ பக்கம் தான் அறக்க பறக்க வந்துட்டு இருக்கா. ஓபன் பண்ணா அவன் சிரிச்சுக்கிட்டே சர்ப்ரைஸ்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். எப்படி டென்ஷன் ஆகும். அப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது எல்லாமே பொய்யான்னு சொல்லிட்டு கேட்க, உன்னாலதான் எனக்கு அந்த ரோலே கிடைச்சது, அதனாலதான் சர்ப்ரைஸா உனக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டேங்கிறான். எப்போ நீ மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டல, நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போறேன், உன்னோட பொய்களை இன்னும் என்னால நம்பிக்கிட்டு இருக்க முடியாது, இப்படி நான் ஸ்டூபிடா இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ உன் பொய்யை நம்பி நான் இங்க வந்துட்டேன், அதனால உனக்கு ஹாப்பி தானே, உனக்காக இன்டர்வியூ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்டர்வியூலயா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். யார் கண்டா, நீ இப்போ கூட இதை பொய்யா தான் சொல்லிட்டு இருப்ப, இனிமேல் உன்னோட பொய்யை கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போய்கிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. எப்பவும் போல அந்த ஷூட்டிங்ல நம்ம ஹீரோவும் எமோஷனலா சூப்பர் ஆக்ட் பண்ண அதை நம்ம ஹீரோயினும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. பட் இந்த டைம் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண கிடையாது. ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, நேற்று போய் சொன்னதுக்கு சாரிங்கிறான். பரவாயில்லன்னு ஹீரோயின்னு சொல்ல, இன்னைக்கு நான் எப்படி ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணீங்கிறா. அப்படியே நீ இதை பத்தி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எப்பவுமே நினைப்பேன் எப்படி உங்களால இவ்வளோ அழகா ஆக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கான ஆன்சரை இப்பதான் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சு. எல்லாருமே சொன்னாங்க நீங்க ரொம்ப அழகா ஆக்ட் பண்றீங்கன்னு, ஏன்னா உங்களோட பொய்களை உண்மைன்னு மற்ற எல்லாரையும் நம்ப வைக்கிற எபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. நீங்க தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப திறமையான பொய் சொல்றவர். ஸோ உங்களால அப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க முடியும் தானேங்கிறா. இப்போ நீ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லி ஹீரோ கேட்க, அப்படி நீங்க சொல்ற பொய்யெல்லாம் எல்லாரையும் ஹாப்பி ஆக்குது. ஸோ ப்ளீஸ் என்கிட்ட இனிமேல் பொய் சொல்லுங்கிறா. அதுலேயே புரிஞ்சிருச்சு இவ சொன்ன பொய் இவ்வளோ எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டுக்கு வந்ததும் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்ச நாளைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே இன்னொரு புது வேலை கூட இருக்குன்னு சொன்னான், அதனால அங்கே போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற, அப்போ நீ இனிமேல் என்னோட மேனேஜராக இருக்க போகிறது கிடையாதா அப்படின்னதும், இல்லை உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, ஆனால் உங்களோட மேனேஜராக இருக்க டேலண்ட் தான் என்கிட்ட இல்லை, ஸோ நான் போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்போ அவள் கை பிடிச்சி, சரி போகிறதா போகிறேன், ஒரே ஒரு ட்ரிங்க் கொண்டு பண்ணு, நம்ம 2 பேரும் குட் பை சொல்லிட்டு போகணும் இல்லையா, ஸோ என் கூட சேர்ந்து குடிச்சேன்னா அது ஒரு நல்ல குட் பையாக இருக்குங்கிறான். இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப அவளை பிடிச்சி, சிச்சன் உன்னை திரும்ப பார்த்ததுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், எனக்காக நீ பண்ணது எல்லாத்துக்குமே தேங்க்யூ. எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் உன்னால் நம்ப முடியாதுன்னு, ஆனால் நீ நம்புற ஒருத்தனா திரும்பவும் என்னால் ஆக முடியும், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. உன்னை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்தது, எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்ல. அப்புறம் என்ன ட்ரிங்கா அப்படிங்கிறா. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் பெட்ல இருந்து 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. ஷீரோவை பார்த்து நம்ம ஹீரோ இந்த ஷாக்கா கத்திக்கிட்டு கிடக்கா, என்னடா பண்ணி தோச்சுன்னு சொல்லி. இப்போ அப்படியே மெதுவாக எழுந்து வர, நேற்று நடந்தது ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நேற்று நைட் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குடிச்சோம், நீ நான் நினைச்சதை விட ரொம்ப ஓவரா குடிச்ச, அதுவும் வித்தியாசமா எல்லாம் பேசின தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு பேசுறான். இவளுக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. குடிக்க இவ பேசுற டோனே மாறி போய் கிடக்கு. அப்புறம் ஓவர்லோட் ஆகி நம்ம ஷீரோவை பார்த்து, ஷீரோக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அவ சோயுச்சானுங்க, அவ சிச்சானுங்கிறான். அப்படியே கண்ணு மூடிக்கிட்டே அவனை பார்த்து கிஸ் பண்ண போயிருக்கா. பூச்சி இதெல்லாமா பண்ணி தொலைச்சுன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து கதறிட்டு கிடக்கா. அவன் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே இவன் நினைக்கிற எல்லாத்தையும் உண்மைங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு கிடக்கான். நேற்று நைட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நீ ரொம்பவே வித்தியாசமா நடந்துகிட்ட தெரியுமா,
ரொம்ப கியூட்டா கூட இருந்துன்னு சொல்லிட்டு பேச இவ அவ்வளவுதான் இனிமேல் என்னால இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டி படிக்க தூக்கிட்டு போக பாக்குறா. இப்ப டக்குன்னு அவளை பிடிச்சு இப்ப நீ இங்க என்ன வேலை பண்ணிருக்கன்னு தெரியுமா, இந்த விஷயம் மட்டும் நம்ம மேனேஜருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனா ஒழுங்கா இங்கே தங்குற வேலையை போறேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப கட் பண்ண ஒண்ணும் முடியாம சோகமா ஆபீஸ்க்கு வரா. அங்க கரெக்டா இவளுக்கு ஏத்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆக்டர் ஒரு பொண்ணோட லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க கரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. பூச்சு இப்படி இல்லாம நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு யோசிச்சுட்டே கிடக்கா. அப்படியே அவங்கள பார்த்து சப்போஸ் ஒரு ஆக்டர் இப்படி லிவிங் டுகெதர்ல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுவா, அது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அவனோட கரியரே ஸ்பாயில் ஆயிடும். அப்புறம் அதுக்கான காம்பன்சேஷன் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஏற்ற மாதிரியே பேச என்னது காம்பன்சேஷன் எல்லாம் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ நைட்டு அவனை பார்த்ததும் இங்க பாரு நம்ம ஒன்று லிவிங் டுகெதர்ல இல்ல, எனக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் தான் நான் இங்க இருக்கேன், ஸோ தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முன்னாடி நடிச்ச அந்த ஒரு மூவியை போட்டு பார்த்துட்டு இருக்க. அதுல நம்ம ஹீரோ தான் ரொம்ப எமோஷனலா ப்ரொபோஸ் பண்ணுவானே. இப்போ நம்ம ஹீரோனும் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்க்க அவன் வெள்ளத்தனமா சிரிக்கிறான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டு வெளியே வர அவளும் தள்ளிப்போன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்க அங்கிள் எல்லாம் ஒரு மாதிரி பட்டு போவேன். பாத்தியா அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், இதனால உன் கரியர் தான் பாதிக்கப்படும், இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கார் எடுக்க போய்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்து வந்தது ஃபர்ஸ்ட் ஒரு மூவி எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மூவி ஆக்ட்ரஸோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. மேகசின் கவர் பேப்பருக்காக இவங்க இப்போ போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு நம்ம டின்னர் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஃப்கோர்ஸ் போலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் என்ன இவங்க இப்படி க்ளோஸா பேசுறாங்க, அப்ப கண்டிப்பா முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அடுத்து இப்போ கரண்ட்ல ஒரு ஷூட் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஸ்க்கு வர அங்க எப்பவும் ஒருத்தர் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் அவருக்கு 2 குழந்தை இருக்கு, அதை பத்தி விசாரிங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் குழந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சோ இதை கேட்டுதான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா, அதனால நம்ம ஹீரோ கிட்டயும் நல்லா பேசுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படிங்கவும் அவ பெரிய நோட்ஸ் எல்லாரும் பத்தி எழுத்து வச்சிருப்பா போல, இது எல்லாம் உங்களுக்காக தான், நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா, ஐ மீன் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா, அதுக்காக நான் இப்படி எல்லாம் எழுதி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்க பெரிய டீச்சரமா தான் போலன்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா வீட்டுல இருக்காங்க. போ இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில தூக்கி கொடுக்க காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மூவில நடிச்ச அந்த ஆக்ட்ரஸ் வந்திருக்கா. இதுக்கு இவங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க. ஆமா அவ என்ன பார்க்க வரேன்னு சொன்னா, அதுக்காக தான் வந்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதவை ஓபன் பண்ணி விட்டுட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்காக ஓபன் பண்ணீங்க, நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, போச்சு இப்ப என்ன பண்றதுங்க, அவன் கூலா போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சை இவன் கூட வந்து இருந்த பாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு பக்கமா போய் ஒளிஞ்சுக்கா. இப்ப அவளும் வர உள்ள நேரா உள்ள வந்ததும் பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எதுக்காக இதெல்லாம் வச்சிருக்க அப்படிங்கவும் அதுவா அடுத்த ரோல் வீடு இல்லாத மாதிரி ஒரு ஏழை ரோல் பண்றேன், அதுக்காக பிராக்டிஸ்க்காக தான் இங்க படுத்துட்டு இருக்காங்கவும் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் நான் தான் உண்மையா வீடே இல்லாம இருக்கேன்னு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கா கிடையாதுங்கிறான். உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல எனக்கும் இருக்கு அப்படிங்கிறான். நினைச்சதுதான்ங்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து லுக்கு விட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்க. இவன் டக்குன்னு அந்த இடத்த விட்டு அந்த பக்கமா உட்காந்து உனக்கு எப்போ இங்க வரணும்னாலும் வரலாம், இங்க வந்தா நீ சேஃபாவே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்தி விட்டான். இப்ப டக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இரு நான் உன்னை கொண்டு போய் வெளியே விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டிரா பண்றதுக்காக வெளியே போறான். இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோவை எழுப்பிட்டு சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா மேனேஜர் பேசுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, இப்பவே நீ ஆபீஸ் வாங்கவும், அவர் இன்னும் நான் பிக்கப் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் சொல்லிட்டு இருக்கா. அதை விட அவனோட கரியரே போக போகுது, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, ஒழுங்கா சீக்கிரமா ஆபீஸ்க்கு வாங்கவும், நேற்று வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் பார்த்துட்டு போனார் இல்லையா, போச்சு அதான் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இப்போ வந்ததும் சாரி மேனேஜர், இது மாதிரி பண்ணிருக்க கூடாது, எல்லாமே ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரா இல்ல ஏன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னண்டா பார்த்தா நேத்து அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தா இல்லையா, அவளை டிரா பண்றதுக்காக கீழே போனப்போ அதை யாரோ போட்டோ எடுத்து பரப்பி விட்டாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோனுக்கு உசுரே வருது. இதுக்கா இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னது இது பெரிய விஷயம் கிடையாதா, அவனும் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கான், உன் வேலை என்ன இதுதானே, எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து சாரி இது ஏன் மேலதான் தப்பு ஹீரா, நான் உங்களை கீழே விடுறதுக்காக போயிருக்க கூடாது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மேனேஜரும் வந்து இனிமேல் நீ பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போவேன். இப்போ வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் நான் உங்களோட ஒரு நல்ல மேனேஜரா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால என்னால உங்களோட கரியர் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது, இதுக்கான ஒரே முடிவு நான் இங்கிருந்து போறதுதான், சோ தயவு செஞ்சு என்ன போக அனுமதிங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்,
அன்னைக்கு நைட் நமக்குள்ள எதுவுமே நடக்கல. சிச்சான் நான் சொன்னது எல்லாமே போய் தாங்கிறான். திரும்பவும் நீ என்னை ஏன் பத்து தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்ப டக்குன்னு அதை பிடிங்கி வச்சுட்டு உங்ககிட்ட நான் எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க. எதுக்காகங்கிறான். ஏன்னா நீ தான் என்னோட மேனேஜரா இருக்கணும்னு நான் விரும்புறேங்கிறான். ஓ அதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவகிட்ட வந்து உனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஆனா நீ தான் என்னோட பெஸ்ட் மேனேஜர், நீ எப்பவுமே எது முக்கியம்னு சொல்லி எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்த. முக்கியமா நீ எனக்காக மற்றவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கூட அழகா எழுதி கொடுத்துருந்த. இதனால மற்ற எல்லா ஸ்டாஃபோட வேல்யூவும் எனக்கு புரிஞ்சுது. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் வளரணும், ஒரு நல்ல பெரிய ஆக்டர் ஆகணும். அதுக்காக தான் சொல்றேன் நீ என்னோட மேனேஜரா கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போதான் என்னோட வாழ்க்கையிலேயே நீ ஒரு உண்மையை பேசின மாதிரி ஃபீல் பண்றேன். ஆனா இது கூட போய் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒரு மேனேஜரா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். உன் கூடவே இருக்க, உன்னோட வளர்ச்சியை நான் பார்ப்பேன். இதுதான் என்னோட கோல், உன்னோட வளர்ச்சி தான் என்னோட கோல்னு சொல்ல. இது ஹீரோ பார்த்துட்டு இது நம்மளோட கோல் கரெக்டா, அப்போ சரிதான மேனேஜர்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு சிரிக்க அவளும் சரி சரின்னு இருக்கா. இப்ப கட் பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா ஆபீஸ்க்கு வரா. அங்க வந்து பார்த்தா புதுசா இன்னொரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. யாருன்னு வந்து பார்த்தா நம்ம மேனேஜர் ஹீரோவுக்காக புது மேனேஜரை பிடிச்சிட்டாரு. இன்னையில இருந்து ஷிரோக்கு இவர் தான் மேனேஜரா இருப்பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வாயை பொழக்கிறா. இப்போதானடா நான் ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்தேன், அதுக்குள்ள என்ன வேலையை விட்டு தூக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. இப்போ ஷிரோவும் ஷாஜிமாவும் வந்து பார்க்க புது மேனேஜர்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இன்ட்ரோ பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட பேரு தான் சுகாமின்னு சொல்ல அங்க இருக்க அந்த தாத்தா மேனேஜர் உடனே என்னையில இருந்து நம்ம ஷிரோவை பாத்துக்க போற புது மேனேஜர் இவரு தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் ஷிரோ ஆக்சுவலா இவ்வளவு நாள் ஷாஜிமா தானே எனக்கு மேனேஜரா இருந்தா, இப்பதான் அவ எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையே கத்துக்கிட்டு அதனால இவளே என்னோட மேனேஜரா கண்டினியூ பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இருக்கலாம்ப்பா, ஆனா இப்போ உனக்கு இது ரொம்ப முக்கியமான டைம், உனக்கு நல்லா மார்க்கெட்டிங் கொடுக்க போற அந்த ஒரு திறமையான மேனேஜர் தான் உனக்கு வேணும், அதை இவர் உனக்கு ஏற்படுத்தி தருவாருன்னு சொல்ல உடனே ஹெரா ஆண்டி இன்னையிலிருந்து ஷாஜிமா எனக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்கிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு டிராமா நடிச்சாங்க இல்லையா, அந்த ஆக்ட்ரஸோட அசிஸ்டன்ட் ஆக்கிட்டாங்க. அந்த பேரை கேட்டதும் அவளும் அப்படிங்க ஆமாமா நீ எல்லாத்தையும் கத்துக்கணும் இல்லையா, நீ கொஞ்ச நாளைக்கு அவளோட அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ண போறேன்ட்டாங்க. வேற எந்த ஒரு வழியும் இல்லாம நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. இப்போ அடுத்த நாள்ல இருந்தே நம்ம ஹீரோயினும் அந்த ஆக்ட்ரஸ்க்கு அசிஸ்டன்ட் ஆகியாச்சு. அவளுக்கு கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருக்க, அதை கூட கரெக்டா பண்ண மாட்டியோன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கா. அடுத்து ஒரு சீனை முடிச்சுட்டு ஸ்கிரிப்டை கேட்டா ஓபன் பண்ணாம கொடுக்க, அதை கூட ஓபன் பண்ணி தர மாட்டேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோயின் பண்ற ஒர்க் எதுவுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவன் கூட ஆட்ல எல்லாம் சூப்பரா நடிச்சுக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய ப்ரொடியூசர் கூட எல்லாம் பழக்கம் ஏற்படுது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினையும் கொஞ்சம் மிஸ் பண்றான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினை காட்ட ஆபீஸ்ல உட்காந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் இல்லையா, அதுக்காக அவளை பத்தின மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சாகணும். சோ அதுக்காக ஓவர் டைம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்க புது மேனேஜரும் வராரு. அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்தே உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்போ அவரு நம்ம ஹீரோவை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவரோட ஹாபிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. என்ன லீவ் போட்டா அவர் மத்தியானம் வரைக்கும் தூங்குவாரு, அப்புறம் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அடிக்கடி டிவி எல்லாம் பாப்பாரு, ஆனா எல்லாத்த விடவும் அவருக்கு ஒர்க் தான் முக்கியம், ஹாபிஸ்ங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பரவாயில்லையே ஃபேமிலி மெம்பர் மாதிரி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, உண்மையாவே ஃபேமிலி மெம்பர்னு கேட்க சேச்சா அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்புறம் அவர் பேசுறது எல்லாமே உண்மைதாங்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கா. இப்போ முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் லேட்டா வீட்டுக்கு வருவோம். இவ்வளவு நேரமா ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு மேனேஜரோட ஒர்க் செட்டோட முடிஞ்சு போயிடாது, எல்லாத்தையும் நாங்க தானே பார்த்தாகணும்னு சொல்ல சரி சரி எப்படி இன்னைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ்வளவு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே நானும் அந்த புது மேனேஜரோட ரொம்ப ஜாலியா இருந்தேன், அவர் ஒண்ணு விடவே ஒரு நல்ல மேனேஜரா இருக்காருன்னு சொல்லிட்டு இவன் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அவர் கூட இருந்தனா கண்டிப்பா அவர் என்ன ஃபேமஸ் ஆக்கிடுவாருன்னு வேற சொல்ல பெரிய ரியாக்ஷன் இல்லாம அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல தூக்கிட்டு வரா. ஓ இதெல்லாம் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அந்த ஆக்ட்ரஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே உட்காந்து அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு நாள் கூட எனக்கு பண்ணது இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்க இதுல நம்ம ஹீரோயின் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்றா. இதுல அவளுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இப்பதான் நீ மேனேஜர் மாதிரியே நடந்துக்கிறேன்னு சொல்ல இல்லைங்க இவ்வளவு நாள் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததால தான் எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மெசேஜை பார்த்ததும் அவ ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க அதுல இந்த ஆக்ட்ரஸை பத்தி தான் எல்லாம் தப்பா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னோட மறுபக்கம், இதை பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன், சம்டைம்ஸ் இது மாதிரி தெரியாம பார்த்துட்டு அப்புறம் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவேன்னு சொல்றா. பட் இதை நீங்க கண்டுக்காம இருந்துடா இல்லையா அப்படிங்கிறா. நான் அந்த மார்னிங் டிராமா பண்ணதுல இருந்தே என்னோட பர்சனல் லைஃப் ரொம்பவே மாறிடுச்சு. நான் லவ் பண்ண பர்சனை கூட என்னால டேட் பண்ண முடியல, என் அப்பா கூட எனக்கு எதிராக தான் இருந்தாரு,
அவர் முதல் பார்த்த டிராமானா அது நான் பண்ணது தான், அதுவும் என்னோட பெஸ்ட்டை பண்ணியிருக்கேன்னு கூட சொன்னாரு. அதனால தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறா. ஸோ இதுலயே புரியுது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அவ ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது. அடுத்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வர அங்கிருந்து அந்த புது மேனேஜர் வெளியே வந்துட்டு இருக்காரு. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போச்சு இவன்ட்ட உண்மை எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்கறதுக்காக வந்த அப்படிங்கிறா. கொடுங்க ஷீரோ கிட்ட நானே அதை கொடுத்துறேங்க. இல்ல நான் தான் கொடுப்பேன் இருக்கா. அப்போ அப்படியே வரீங்களா, நம்ம டின்னர் போலான்னு சொல்லிட்டு கூப்பிட, ஃபர்ஸ்ட் இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்றாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, இன்னைக்கும் நீ லேட்டா வந்திருக்க அப்படிங்கிறான். புது மேனேஜர் சொன்னாரு நீ தூங்கிட்டேன்னு அப்படிங்க. அவரை நீ பாத்தியா அப்படிங்கிறான். ஆமா, நான் வீட்டுக்கு வர வழியில அவர் நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு நான் இங்கே தான் தங்கிட்டு இருக்கங்கிற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால தான் அவர் டின்னர் கூப்பிட்டது, நான் ஓகே சொல்லிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஹேண்ட்ஸமான மேனேஜர் கூட டின்னர் சாப்பிட்டு வந்திருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிச்சேன்னு சொல்ல, அது அப்படி கிடையாது, நான் இங்கே தங்கிட்டு இருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிட போனேங்கிறான். என்னமோ ரொம்ப நல்லா டைம் போச்சுல்ல, திரும்பவும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போறான் கோவத்துல. நான் உன்னது ஜாலியா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு நின்றுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஷீரோ என்ன ஃபீல் பண்றாங்கிறது அவளுக்கு புரியல. பெட்ல வந்து படுத்துட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஷூட்டிங் போறான். அவனால கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் ஸ்கிரிப்டையும் பேச முடியல. இடையில தப்பா பேசி திரும்ப பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஆஃபீஸ்க்கு வந்ததும் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஆக்டிங் சரியா வரல போல, நம்ம அவரை டிவி ஷோஸ்க்கெல்லாம் அனுப்பலாம், இதனால நிறைய பணம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எடுத்து நம்ம ஹீரோயின், என்னோட கருத்து கொஞ்சம் நான் சொல்லலாமான்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் நான் அவ்வளோ ப்ரொஃபஷனல் ஒன்றும் கிடையாது, ஆனா அவரோட மேனேஜரா இருந்ததுல எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுது, அவரால் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ண முடியும், அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு. சொல்ல போனா அவர் எப்பெல்லாம் ஆக்ட் பண்றாரோ அப்பெல்லாம் என்னோட இதயம் வேகமா துடிக்கும். அவர் நடிக்கிறத இன்னும் பார்க்கணும்னு எனக்கு தோணும். அவர் என்ன ரோல்ல நடிச்சாலும் அதுல நான் அப்படியே மூழ்கிடுவேன். அதான் சொல்ற, அவர்கிட்ட உண்மையாவே டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறா. இப்ப டக்குனு அந்த தாத்தா மேனேஜரை எழுந்து, நல்லா சொன்ன சாஜிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த புது மேனேஜரும் இப்ப எழுந்து, நான் அவர்கிட்ட கொஞ்ச நாளா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு புரிஞ்சுது, நல்லாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வர, வீடு அலங்கோலமா கிடக்கு. ஹீரோவும் அப்படியே படுத்து கிடக்க வந்து பாக்குறா. தொட்டு பார்த்தா ஃபீவர் அனலா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இப்பவே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன் அப்படிங்க. வேணாம், நீ கால் பண்ணா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதனால வேண்டாம் அப்படிங்கிறான். அவளோட கையை பிடிச்சு, சிச்சன் தயவு செஞ்சு நீ என் கூடவே இரு, ஏன்னா செட்ல நம்மளால எப்பவும் ஒன்னா இருக்க முடியாது, அதனால இப்போவாச்சும் என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஹீரோயினும் சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா கண் விழிச்சு அவனை பாத்துக்கிறா. சிச்சன், நீ என் கூட இல்லாதப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ இல்லாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஒரு ஆக்டரா நான் எனக்கு தோத்துட்டேன், உன்னை அவங்க ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் எனக்கு அது புரியல, என்னோட நடிப்பால உன்னை நான் சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், முன்னை விட அதிகமா சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், சிச்சன் ஐ லவ் யூ அப்படிங்க. அவளும் பார்த்துட்டு சும்மா போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டா. இப்போ திரும்ப சிச்சன் எனக்காக சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவ்வளோ நான் சிரிக்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக குணமாகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படியே நைட் ஃபுல்லாக போக காலையில் அவனும் நல்லாவே குணமாகிட்டான். இப்போதான் ஃபோனை எடுத்து பார்க்க அந்த ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் இவன் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க ஷெட்யூல் டைமை மாற்றிருக்காங்க. ஐயோ நான் இது இப்போ தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி, இப்போவே ஷூட்டிங் ஆரம்பிக்க போது சீக்கிரமாக ரெடி ஆகுங்க, நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. இல்லை வேணாம், நீ வந்தால் லேட் ஆகிடும், அதனால நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு தனியாக போவ அந்த இடத்துல நிறைய ஆட்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. அவளை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே ஃபோட்டோ எடுக்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு பேனிக் அட்டாக் எல்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல மட்டும் நம்ம மயங்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா இப்ப திரும்பவும் அபார்ட்மெண்ட்குள்ள ஓடி அங்க போனதுமே அவளுக்கு அந்த அட்டாக் வந்துடுச்சு. ஸோ அப்படியே கீழே விழுந்து மயங்கி போயிட்டா. நம்ம ஹீரோனும் கால் பண்ணி பார்க்குறா, அட்டானே பண்ணல. உடனே ஆஃபீஸ்க்கு வந்ததும் சாரி எல்லாம் தப்பு ஏன் மேலே தான், நான் தான் ஒரு மேனேஜராக கரெக்டாக நடந்துக்கல அப்படின்னு அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட எல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கேன். ஆஷினா பார்த்துட்டு, நீ ரொம்ப லக்கி, அவன் நல்ல வேலை பப்ளிக் முன்னாடி மயங்கி விழுகல, அப்படி மட்டும் நடந்திருந்தா எல்லாமே தலைகீழ் ஆயிடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட வந்து சாரி கேட்க, இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, நான் ரொம்ப நாளாகவே ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த அட்டாக் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரே நாளில் இந்த ஷூட்டை முடிச்சுட்டு நான் வெக்கேஷன் போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. இதை நம்ம ஹீரோனும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த ஷூட்டிங்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு என்னதான் இன்னும் உடம்பு சரியாகலனாலும் அவளோட பெஸ்ட்டை கொடுத்து சூப்பராகவே அதை நடிச்சு முடிக்கிறா. ஸோ உடனே அவளுக்கு பொக்கே எல்லாம் சந்தோஷமா கொடுக்க அவளும் அதை வாங்கிட்டு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுறா. என்னோட மேனேஜர் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, இன்னைக்கு நான் எல்லார்கிட்டயும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன், இன்னைக்கு இந்த ஆக்டிங்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றா. இதை யாருமே எதிர்பார்க்கல. கட் பண்ண ஆஃபீஸ் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இவங்க திடீர்னு ரிட்டையர்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ கால் மேல கால் வந்துகிட்டு இருக்கு. எதுக்காக அவ திடீர்னு இப்படி பண்ணா, இதை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹெராவை தான் கேட்குறாங்க. எனக்கு தெரியல, ஒருவேளை அவ ரொம்ப ஓவர் ஒர்க் பண்றதால ஸ்ட்ரெஸ்ல கூட அவ இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ட்ல சொல்ல, ஹீரோயின் உடனே ஆமா அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறா. எனது
அவங்க உன்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்க, ஆமா ஒரு நாள் சொன்னாங்க செட்ல அப்படிங்கிறா. இவ்வளவு வருஷமா நான் அவங்க கூட மேனேஜரா இருந்திருக்கேன், ஆனா அவங்க இந்த விஷயத்தை என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. அது எப்படி உன்கிட்ட சொல்லுவா? அப்படி சொல்லியிருந்தா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட எல்லாம் முதல் சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க மேனேஜர் இருந்து. இந்த டைம்ல நம்ம இதை பேசக்கூடாது, இது எப்படி சரி பண்ணணும் தான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவை டின்னருக்கு கூட்டு வந்திருக்கா. சரி 2 பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிட்டு போறமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா வர ஓபன் பண்ணா உள்ள அந்த ஆக்ட்ரஸ் உட்காந்துட்டு இருக்கா. அவ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பா, என்னோட மேனேஜரா கடைசியா இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நம்ம ஹீரோயினும் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. ஆனா உள்ள அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோ உடஞ்சு போயிட்டான். அவங்க உங்களுக்காக தான் பார்த்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டப்ப கூட காசிப் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அதனாலதான் யாருக்கும் தெரியாத இடமா இந்த இடத்த அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணிருக்காங்க. சோ 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோவை விட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோவும் இவளை இப்படியே விட்டுட்டு போறதும் தப்பு இல்லையா, அதனால அவனும் அங்கேயே உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றா. பட் இருந்தாலும் நான் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன் அப்படின்னு மனசை தேத்திட்டு வெளியே போறா. இங்க உள்ளேயும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்றா. உனக்கே தெரியும் ரொம்ப நாளாவே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, நீ ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபீலிங்ஸை ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் எவ்வளோ பொலைட்டா ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொலைட்டான வேல அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றான். இந்த பக்கம் ஆஃபீஸ்ல காட்டுறாங்க நம்ம தாத்தா மேனேஜரும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா அட்வர்டைசர் கிட்ட பேசியும் இந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ஹெரா ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாமே என்னோட தப்பு தான், ரொம்ப வருஷமா அவளுக்கு மேனேஜரா இருந்தோம் அவளோட விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கல, ஒரு மேனேஜரா நான் தோத்து போயிட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். சோ இனிமேல் நான் இந்த மேனேஜரா இருக்க தகுதியே கிடையாது, நான் இப்பவே ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்றதுக்குள்ளேயே ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப நல்லா டின்னர் போச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனே ரிஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோனை பார்த்து ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னிருப்பா இல்லையா முன்னாடி அதே லைனை சொல்லிட்டு இப்ப அவகிட்ட வந்து இது உன்னோட லைன் தான், இதை இப்போ நான் உன்கிட்டயே திரும்ப கேட்குறேங்கிறான். நீ என்னோட ஃபீலிங்ஸை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியுது நீங்க கோவமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. நமக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தரோட சேர வச்சா அதனோட வழி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா, நான் நிறைய பொய்களை உண்மை மாதிரியே சொல்லியிருக்கேன், அதை நீ கூட உண்மை நிறைய டைம் நினைச்சு பார்த்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அவ டக்குன்னு தள்ளி விடவும் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, இன்னையில இருந்து நான் எல்லாத்தையுமே உண்மையை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர, அதான் ஹெரா ஆண்டியும் போயாச்சு, அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு போயிட்டா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினை அந்த புது மேனேஜருக்கு கீழே நம்ம ஹீரோக்காக ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த புது மேனேஜரும் ஹீரோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இன்னொரு புது ப்ராஜெக்டை பண்ண போறாரு. சோ அதுக்கான வேலையெல்லாம் நம்ம சேர்ந்து தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர, அவன் தான் நேற்று நைட் அப்படி பேசிட்டான் இல்லையா, அதனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே வர, ஆளை காணோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்துட்டே சீச்சன் வெல்கம் ஹோம்னு இருக்கான். இவ டக்குன்னு பயந்து போயிட, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே தங்கிட்டு இருக்கோம், நீ இப்படி ரியாக்ட் பண்ண தேவையே இல்லையே அப்படிங்கவும், ஆமால அப்படின்ட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் நேற்று உன்கிட்ட சொன்னதை என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அது உங்களோட இன்னொரு பொய்யா தானே இருக்கும் அப்படிங்கிறா. நான் உன்னை கிஸ் கூட பண்ணியிருக்கேன், அப்போ பொய் தான் நினைக்கிறியான்ட்டு கிட்ட வர, ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம 2 பேரும் நீங்க நேற்று சொன்னதை ஒரு பொய்ன்னு நினைச்சே இருந்துப்போம், ஸோ ப்ளீஸ் இதோட இதை விட்டுருங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு இருக்கா. ஏன்னா திரும்பவும் உங்களுக்காக ஒர்க் பண்ண என்ன போட்டாங்க, இது நம்ம ஒர்க்ல தலையிடக்கூடாது இல்லையா அப்படிங்க. ஓ ஆமா இல்ல எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவ அசந்த நேரமா பார்த்து கிஸ் பண்ணிட்டான். என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போய் விழ, இவன் சிரிச்சுக்கிட்டே குட் நைட் சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் புது ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க இல்லையா, சோ அதுக்கான மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. அதுல ஆக்ட்ரஸா நடிக்க போற அந்த பொண்ணு வருது. அது பார்க்கவே கொஞ்சம் லுக்கா இருக்கவும் நம்ம ஹீரோயினு பாக்குறா. இப்போ அந்த பொண்ணு கிட்ட நம்ம மேனேஜரும் நம்ம ஹீரோயினும் போய் இன்ட்ரோ ஆக்கிட்டு இருக்க, அந்த புது ஆக்ட்ரஸோட மேனேஜரும் வராங்க. யாருடான்னு பார்த்தா ஹெரா. நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற கொசரவே இப்படி வந்திருக்காங்க போல. ஆக்சுவலா இப்ப வந்தவ எல்லாரும் கூட அட்டாச்சா இருக்கும் போது முன்னாடி இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால இந்த டைம் நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற கோசரவே வந்திருப்பாங்க போல. இப்ப அடுத்து நம்ம ஹீரோவோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் அடுத்தடுத்த நாள் அப்படியே போய்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் படம்னா ப்ரொபோசல் சீன் இல்லாம இருக்குமா, சோ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஹக் பண்ண, இதாங்க நின்று நம்ம ஹீரோயினும் பேனு பார்த்துட்டு இருக்கா. அவ அதை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றதா அந்த ஹெராவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை நம்ம ஹீரோயின் ஒரு மூலையில் நின்று பார்த்துட்டு இருக்கா. உடனே ஹெரா ஆண்டி வந்து, ஏன் என்ன வருத்தமா பார்த்துட்டு இருக்க அப்படிங்கவும், அப்படியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இப்படி அவங்க 2 பேரும் எப்பெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி சீனை பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஜெலசியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ, இந்த ஸ்கிரிப்ட் படிக்க எனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றியா அப்படிங்கவும், இதே டைலாக்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான், இதை இவ பார்த்திருப்பா. அதனால அதான் அந்த ஆக்ட்ரஸ் இருக்கால அப்படிங்கிற மாதிரி பேசவும் இப்ப டக்குன்னு இருந்து வந்து, சிச்சன் அப்போ நீ ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி வா
நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை பிடிங்கிட்டு இருக்கா. அடுத்த 2 பேரும் அப்படியே நடிக்க ஆரம்பிக்க இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சு தயவு செஞ்சு இந்த ஒரு நிமிஷம் மட்டும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரோட நேமை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பயபுல நடிச்சுட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட இப்போ டக்குன்னு சிச்சான்னு சொல்லி பேர் சொல்றான். நேமை தப்பா சொல்ற அப்படிங்கவும் சிச்சான் நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னு தெரியல, எதுக்காக உன்னை ஹர்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல, அதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். ஃபைனலா நான் உன்னை எப்படி சிரிக்க வைக்கணுங்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நிஜமா நான் உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீ தப்பான லைனை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறா. அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அவனோட கையை பிடிச்சி சமாதானம் பண்ணுறா. பட் டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு தள்ளி நின்றுட்டா. இந்த சீன் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. நாளைக்கு நல்லா பண்ணுவேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. இப்போ ரூமில் வந்து உட்காந்து 2 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. ஆஷினா தான் கால் பண்ணுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வா, ஷீரோவை விட்டுட்டு நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வேண்டாம் தானே சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோவும் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க இவ்வளவு போனை எடுத்து பார்த்தா நைட் டைம்ல இவங்க 2 பேரும் ஒன்னா ஷீரோவோட அபார்ட்மெண்ட் குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் லிவிங் டுகெதர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பரப்பி விட்டுருக்காங்க. அப்ப நம்ம லிவிங் டுகெதர்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஷாக்காக இங்க ஹீரோயினும் முழிக்கிறா. உடனே ஆபீஸ்க்கு வந்ததும் நானா போய் தான் அவரோட வீட்டுல இருந்தேன், இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, சீக்கிரமாவே அங்கிருந்து போறதை முடிவு பண்ணியிருந்தேன், பட் ரொம்ப நாள் அப்படியே தங்கிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒருத்தி மட்டும் தான் சொல்ல அங்க இருக்க தாத்தா மேனேஜரும் சாஜிமா நீ பண்ணது ரொம்ப தப்பு, ஒரு ஆக்டரோட நீ இருக்கும்போது ஜாக்கிரதையா தான் இருந்திருக்கணும், இதை நீ எப்பவே உன் மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது, சீக்கிரமாவே நான் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவேன், அப்புறம் ஷீரோக்கு மேனேஜரா இருக்கேன் இல்லையா அந்த பதவியில இருந்து என்ன தூக்கிடுங்கன்னு சொல்ல என்ன உளறிட்டு இருக்க நீ, எல்லாத்தையும் விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் உன்னை கேர்ஃபுல்லா இருக்கணும்னு மட்டும் தான் சொன்னேன், ஏதோ ஒரு பெரிய மீட்டிங்காக போயிருப்பேன், கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும், சோ இது மாதிரி டைம்ல தான் நான் உன்னை பார்த்து இருக்க சொன்னேன்னு சொல்றாரு. இவ்வளவு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஆக்டருக்கு மேனேஜரா இருந்தா இதெல்லாம் நடக்கிறது தான், சொல்ல போனா இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், இனிமேல் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாலே போதுங்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு மீட்டிங்காக போனப்பதான் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி உண்மை தெரியலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நிக்க பின்னாடியே நம்ம ஹீரோ வரான். எல்லாம் தப்புக்கும் நான் ஒருத்த மட்டும் தான் காரணம்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து சைகையிலே எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கா. அது புரியாம எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு, சாஜிமாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டே பண்ண வச்சுட்டு இருக்கான், எதுக்கு நீ இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி ஆயிடுச்சு, விடுங்கவும் என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாக்குறான். ஹீரோயின் உடனே ஆமா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, விடுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. உடனே புது மேனேஜரும் விடுங்க இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஷூட்டுக்கு வர அந்த ஹெரா ஆன்ட்டியும் இந்த நியூஸை பார்த்துட்டாங்க. பாரு இது எல்லா பக்கமும் பரவிடுச்சு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இது எல்லாமே தடை செய்யப்பட்ட காதல், ஒரு மேனேஜர்னா அந்த ஆக்டரை ஃபேமஸ் ஆக்குறது மட்டும்தான் நம்ம வேலை, அதை விட்டுட்டு தேவையில்லாம லவ் இதுன்னு போனோம்னா நம்ம கரியர் ஸ்பாயில் ஆகுறதும் இல்லாம அவங்களோட கரியரையும் சேர்ந்து தான் ஸ்பாயில் பண்ணுவோம், இதுலயே நல்லா தெரியுது நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு பேச இப்போ அந்த இடத்துக்கு அந்த புது மேனேஜர் வந்து இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஆஸ் அ மேனேஜரா அவங்க ஒர்க்கை மட்டும் தான் பண்ணாங்க, சோ நீங்க பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோ ஒரு பக்கமா உட்காந்துட்டு இருக்க. சரி அவர்கிட்ட பேச போலான்னு வரும்போது கரெக்டா அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு வந்துட்டா. அவளை பார்த்ததும் அவளோட பிளேஸ்லயே போய் நின்னுக்க இப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கா. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இல்லையா, அதை பத்தி நீ கவலைப்படுறியா, விடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசுறத நம்ம ஹீரோயினும் ஒரு மூலையில நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. என்ன பண்றது, அவளுக்கு என்னதான் ஹீரோவை பிடிச்சிருந்தாலும் இப்போ மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு அந்த ஹெரா ஆன்ட்டி வேற இது ஃபார்பிடன் லவ்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. பாவம் ஒன்றும் பண்ண முடியாம அப்போ நான் நிஜமாவே ஒன்று லவ் இது பண்றேனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ரூம்க்கு வந்ததும் அவளுக்கு தான் போய் சொல்லவே பிடிக்காதே. ஆஃபீஸ்ல எல்லாரும் இவங்க லிவிங் டுகெதர் இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, இது அவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. எங்க போறது எனக்கு தெரியல, ஆனா நான் போறதான் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு வருத்தப்படுற, செட்டில் வேணா நான் இன்னும் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்க முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சீன் நடிச்சு காட்டினா இல்லையா ஹக் பண்ணி, அதே சீனை தான் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் இவங்கிட்ட பண்ணதுல தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதை நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்க. ஷூட்டிங்க முடிஞ்சு சரி டீ குடுக்கலான்ட்டு போனா அங்கேயும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணோட தான் ஹீரோ நல்லா கடலை போட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு கொஞ்சம் சேடா நிக்க பின்னாடியே ஹெரா ஆன்ட்டி வந்து நாளைக்கு தான் இந்த மூவியோட ஃபைனல் சீன் எடுக்கிறாங்கல்ல, கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்க போதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அவ ஃப்ரெண்டோட ட்ரிங்க் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கா. போனை எடுத்தா நம்ம ஹீரோயின் தான் கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. இவ சாதாரண மேனேஜர் எப்படி ஹீரோக்கெல்லாம் செட் ஆவா, இது எல்லாமே வந்து இருந்தான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி அவ ஃப்ரெண்ட் வந்து விட்ரி இதெல்லாம் சாதாரணங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு அவளோட லவ் சொல்லி 2 பேரும் சேர்ந்துக்க ரொம்ப அழகாவே ஆக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
நல்லபடியா இந்த மூவியை முடிஞ்சதால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் வந்திருக்கேன். அங்க அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு வரா. ஆனா இப்போ அவ ஆளே டோட்டலா வேற மாதிரி இருக்கா. ஏன் இவ இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டவுட்டா கேட்க, ஆக்சுவலா இந்த பொண்ணு அடுத்து என்ன ரோல் பண்ண போறாளோ அதாவே மாறிடுவாளாமா. அதனால இப்போ டோட்டலா வித்தியாசமான ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. சரி பார்ட்டியை முடிச்சுட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஆக்டர்ஸ்க்கு மட்டும் இன்னொரு பார்ட்டி இருக்காமா. நம்ம வேணா போலாமான்னு சொல்லிட்டு புது மேனேஜர் கூப்பிட, இல்ல எனக்கு அங்கெல்லாம் போய் குடிக்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவனோட வந்து குடிச்சிட்டு இருக்கா. இப்போ நைட்டு வீட்டுக்கு வர இன்னுமே ஹீரோவை காணோம். கால் பண்ணாலும் சரி எடுக்கவே இல்ல. நைட்டு ஃபுல்லாவே ஹீரோவுக்காக வெயிட் பண்றா. பட் ஹீரோ வரவே இல்லை. அடுத்த நாள் வந்த சவுண்ட் கேட்டதும் வெல்கம் ஹோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடடே காலையில நேரத்துல எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாமா பார்ட்டியெல்லாம் ரொம்ப ஜாலியா போயிருக்கும் போலியங்க. ஆமாமா ரொம்ப சந்தோஷமாவே போச்சு. அதனாலதான் என்னால உனக்கு கால் கூட பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்கிட்ட நல்லாவே பேசுறா. அவளோட ஆக்டிங் ஸ்கில்லை பத்தி கூட எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. சோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததால தான் என்னால நைட் கூட வர முடியல. டைம் போனதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். கஷ்டத்தோட நம்ம ஹீரோயினும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளை கிராஸ் பண்ணி போக அவளோட சென்ட் ஸ்மெல் இவன் கிட்ட இருந்து வருது. இந்த சென்ட் அப்படிங்கவும் அவ என் பக்கத்துல உட்காந்து தானே குடிச்சிட்டு இருந்தா. மேபி அதனால தான் அவளோட சென்ட் ஸ்மெல் என் மேல வருது என்னமோ அப்படிங்க. ஆமாமா மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளால ஃபுல்லா நம்ப முடியல. அப்ப நீ என்ன நம்பவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நான் நம்பணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால அதை ஃபுல்லா நம்ப முடியலையே அப்படின்ட்டு இருக்கா. ஆமா நானும் ஏகப்பட்ட போய் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். அதனால நீ என்ன நம்புறது கஷ்டம்தான். பட் உண்மையாவே எங்க 2 பேருக்கு இடையில எதுவுமே நடக்கல. அவ அடுத்து என்ன கேரக்டர் நடிக்க போறடா அதுவா மட்டும் தான் அவ நடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிங்கவும், ஆமா இல்ல எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்ல, அவங்களும் ஒரு ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ கொஞ்சம் ஓவரா பேசுவோம். அவன் டென்ஷன் ஆயிட்டான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல என்ன ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவளும் சரி ஒன்னும் பேச முடியாம நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் இவங்க 2 பேருக்கும் போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. முடிச்சுட்டு நைட்டு நம்ம ஹீரோயினும் நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டுக்கு போக, பின்னாடியே அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு கார்ல வந்து நிக்கிறா. உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீ தானே சொன்ன என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்கல, சோ என்னோட வா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கார் கிட்ட வந்து திரும்ப ஹீரோ பாட்டுக்கு அவளோட கார்ல ஏறி போய்கிட்டு இருக்கான். இவளும் ஷீரோன்னு சொல்லிட்டு கத்த கண்டுக்காம போய்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவா அவ கரெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. இங்க அவ நம்ம ஹீரோவா அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு வந்துதான் தொலையண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. சவுண்ட் கேட்டதும் போய் உட்காந்துட்டா. இப்ப ஹீரோவும் மெதுவா உள்ள வர பேயாட்டம் மூஞ்சி வச்சுட்டு வெல்கம் ஹோம்னு சொல்றா. இதை பார்த்ததும் சட்டுன்னு அவன் பயந்தே போயிட்டான். என்னாச்சு சிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னோட பிரைவேட் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு இருக்கா. ஆனாலும் ஒரு மேனேஜரா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்ல, அவ கூட கார்ல போனது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நீங்க 2 பேரும் சிங்கிள் அடல்ட்ஸ், கொஞ்சம் உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங் எல்லாம் அவன் மேல போட்டு, சரி எங்க போனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்களா அவளோட வீட்டுக்கு என்ன கூட்டு போனா அப்புறம் என்ன உட்கார வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, நீங்க போறது யாராச்சும் பார்த்தாங்களா, போட்டோ கீது எடுக்க சவுண்ட் கேடுச்சான்ட்டு இருக்கா. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஆனா சிச்சன் உன்னை பார்த்ததான் பயமா இருக்குங்கிறான். என்ன பார்த்தா பயமா இருக்கா, இதான் என்னோட உண்மையான முகமேங்க. அதெல்லாம் சரி சிச்சன் நீ ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்க, வாய்ப்பே கிடையாது, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க, நான் சொன்ன மாதிரியே உன்னை சிரிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலியங்க, அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, டாப்பிக்க மாத்தாத, அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நிஜமாவே உனக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா, எனக்கு என்னமோ உனக்கு அதை கேட்கவே பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறா. ஆக்சுவலா நாங்க ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோங்க. எனது ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அவ லைட்டா என்ன செடியூஸ் பண்ணா. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவ அடுத்து நடிக்க போற கேரக்டரா என்கிட்ட பிளே பண்ணிட்டு இருந்தான்னு சிரிச்சிட்டு போவ. அப்ப கண்ணை கட்டி கிஸ் பண்ண வந்தது எல்லாமே கவுண்ட்ல இல்லையான்னு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வர நம்ம ஹீரோக்கு ஒரு இட்டாலியன் டைரக்டர் வந்துட்டு ஏதோ வாய்ப்பு கொடுக்க போறாராமா. சோ இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, பின்னாடியே நம்ம புது மேனேஜர் வராரு. இதுவா ஆக்சுவலா ஹெராவே என்கிட்ட சொன்னாங்க, இதுல அந்த ஆக்ட்ரஸ கூட இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அந்த ஆக்ட்ரஸ் பேரை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் முகமெல்லாம் வாடி போச்சு. இப்போ அந்த இட்டாலியன் டைரக்டரை காட்ட அவரு நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்காரு. அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஏதோ ஆக்டிங் கிளாஸ்னு சொல்லிட்டு ஏதோ பண்ண வச்சிட்டு இருக்காரு. இதுல கூட நம்ம ஹீரோவும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணையும் சேர்ந்து தான் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக அந்த ஆக்டிங் கிளாஸ்க்கு வர மெசேஜ் அனுப்புறான். நான் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணோட டின்னர் சாப்பிட போயிடுவேன், கவலைப்படாத சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன், நீ போயிடு அப்படிங்கிறான். இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சோகமா வர அந்த புது மேனேஜர் வராரு. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லி ஒரு அழகான வியூ இருக்க இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஃபுட்டை எடுக்க அதுல உள்ள கெச்சப் லைட்டா அவரோட ஷர்ட்ல ஆயிடுச்சு. உடனே நம்ம ஹீரோயினும் அதை கேர் பண்ணி, அச்சோ இப்பவே இதை வாஷ் பண்ணணும் இல்லைன்னா கரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கா
தான் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அவரு டக்குன்னு நம்ம ஹீரோனை பிடிச்சி ஹக் பண்ணிட்டாரு. என்ன பண்றீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நான் தான் உனக்கு சரியானவன் நினைக்கிறேன், 2 பேருமே போய் சொல்ல மாட்டோம், ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையோட வாழலான்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, என்ன திடீர்னு இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு தெரியும் நீ ஷீரோவை தான் லவ் பண்றேன்னு, இருந்தாலும் 1% சான்ஸ் கூட எனக்கு இல்லாம போயிடுமா, இப்போதைக்கு நீ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, உன் கூட டெய்லி ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே இந்த ஸ்ட்ரெயின் கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட க்ளோஸா இருந்தது, இவன் கட்டி பிடிச்சி சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மடக்குள்ள ஓடிக்கிட்டே கிடக்கு. அப்ப டக்குன்னு காலிங் பெல் அடிக்க, இவர் என்ன கீயை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஓபன் பண்றா. பார்த்தா அங்க நிக்கிறது ஹேரா. இவ பெர்மிஷனே இல்லாம நேரா உள்ள பூந்து நீ இங்க தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவரோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்ததும், இல்ல நீங்க நினைக்க மாதிரி எதுவும் கிடையாது, நான் ஜஸ்ட் இங்க ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்கேன், நாங்க லிவிங் டுகெதர்ல இல்ல அப்படின்னு சொல்றா. எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, ஆனா நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல, ஒரு மேனேஜரா இருந்துட்டு இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி பேச, தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, என்னால ஷீரோவோட வாழ்க்கை கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச, கவலைப்படாத நான் யார்கிட்டையும் இது சொல்ல மாட்டேன், ஏன்னா அவனும் எனக்கு ஒரு மக மாதிரி தான், நானும் அவன் இவ்வளோ வளர்றதுல ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனா நீ இவ்வளோ கேவலமானவன் நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ இப்படி கேவலமா இருந்துட்டு தான் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கியா, இதனால தான் எல்லாருக்கும் உன்னை பிடிச்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கேரக்டரையே தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவளால எதுவும் எடுத்து பேச முடியல, அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோ வரான். ரொம்ப நல்லாவே போச்சு டின்னர். அந்த டைரக்டர் கூட வந்திருந்தாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாரு. அப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு கூட லைவாவே நடிச்சு காட்டினா அது ரொம்பவே அழகா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கான். நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இவ ஏதோ ஹர்ட் ஆகி தான் பேசுறான்னு சொல்லிட்டு அவ பேரை கூப்பிடுறான். சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. இப்போ தனியா வந்து படுத்துட்டு போகும்போது அந்த ஹேரா என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, ஒன்று அவனை லவ் பண்றதை ஸ்டாப் பண்ணு, இல்லைனா அவனோட மேனேஜரா இருக்கிறத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ இதை நினைச்சு கன்ஃபியூஸ்ட் ஆகி படுத்துக்கிட்டு கிடக்கா. அடுத்த நாள் அந்த ஆக்டிங் கிளாஸ்ல போய் பைத்தியக்காரங்க மாதிரி ஏதோ பண்ணி ஆடிக்கிட்டு கிடக்காங்க. இப்போ அந்த இட்டாலியன் ஆக்டரும் ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. கடைசியா எல்லாரிலையும் அவர் சூஸ் பண்ணது நம்ம ஹீரோவையும் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணையும் தான். இவர் எடுக்க போற மூவியோட தீம் இவங்க 2 பேரோட எக்ஸ்ட்ரீம் லவ் தான் காட்டுது. ஒரு உண்மையான லவ் பண்ண 2 பேரும் அவங்களோட எக்ஸ்பிரஷனை எப்படி காட்டுமோ அது மாதிரி ஃபீலிங்ஸோட காட்டணுமா, ரொம்ப ரியலா ஆக்ட் பண்ணணும், இதுதான் இவங்க எடுக்க போற படம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வீட்டுக்கு வரான் நம்ம ஹீரோயினும், அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர், உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான், உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேச, நீ இவ்வளோ பேசுற, ஆனா நான் அந்த படத்துல நடிக்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப அதுக்காக நீ சிரிக்க கூட இல்ல, எவ்வளவு பெரிய சான்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை சிரிக்க வைக்காதது அது மீனிங்லெஸ் தாங்கிறான். இவன் ஒன்னும் புரியாம பார்த்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா எனக்கு இன்னொரு பெரிய ரோல் கூட கிடைக்கும், சோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன பேசுறீங்க நீங்க ஆக்ட் பண்றதை பாக்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட ஆக்டிங்க மத்தவங்களும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இது மூலமா தான் என்னோட ஸ்மைலை உங்களால பார்க்க முடியும்னு சொல்ல, அப்ப சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டான். ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஆல் தி பெஸ்ட் சொல்ல அவனும் தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் குட் மார்னிங்னு சொல்லிட்டு எழுந்து வர அவளோட திங்ஸ் ஒண்ணு கூட காணோம். பார்த்தா மொத்தத்தையும் மூட்டை கட்டிட்டு அழுதுகிட்டே குட் பை ஷீரோன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. மனசுக்குள்ளேயே நான் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன், நான் ஜஸ்ட் ஒரு மேனேஜர் தானே சொல்லிட்டு அவன் மனசை தேத்திட்டு போய்கிட்டு இருக்கா. ஒரு சின்ன வீட்டையும் ரெண்டுக்கு வாங்கியாச்சு. இப்போ வேலைக்கு வர முன்னாடி இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவளை கூப்பிட்டு, நான் எழுந்திருக்கும் போது உன்னோட திங்ஸ் ஒன்றும் கூட காணும், அப்போ நீ என்கிட்ட சொல்லாமையே போயிட்ட, இப்போ நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக ஹேரா சொன்னதால தான் இவளே அங்கிருந்து காலி பண்ணியிருக்கா. ஆனால் அதை சொல்லாம, இல்லை நான் ஒரு நல்ல பிளேஸை பார்த்துட்டேன், ரெண்டும் கம்மியாக இருந்துச்சு, அவங்க இப்போவே ஷிஃப்ட் பண்ண சொன்னாங்க, அதனால தான் நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறா. ரொம்ப அழகாக போய் சொல்கிறேன், ஆனால் நல்லா இல்லை, உன்னால தான் நான் இனிமேல் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணேன், ஆனால் இப்போ பாரு நீ பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறான். அப்போ அந்த மூவில நடிக்க சொல்லப்போ சில வார்த்தை சொன்னீங்க, அது கூட போய் தானேன்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அதெல்லாமே என்னோட உண்மையான ஃபீலிங்ஸ், ஏன்னா உன்னோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபியூச்சர்ல நீ ஒரு நல்ல ஆக்டரா இருக்கணுங்கிறத என்னோட ஆசை அப்படிங்கிறா. எனக்கு தெரியல எந்த பார்ட் உண்மை எந்த பார்ட் போயின்னு, என்னை எல்லாரும் சேர்த்து சுத்த ஓடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஆக்சுவலா இந்த டைலாக் இவன் முன்னாடி சொல்லியிருப்பா. அடுத்த நாள் அந்த இட்டாலியன் டைரக்டர் ஒரு மீட்டிங்கை வச்சிருக்காரு. இதுக்காக நம்ம ஹீரோவும் வந்து உட்காந்துட்டு இருக்க, பின்னாடியே அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு வரா. இப்ப ஆள் டோட்டலா மாறி போய் கிடக்கா. ரொம்பவே ஷை டைப்பா வந்து உட்கார்றா. நம்ம ஹீரோவே குட் மார்னிங்னு சொல்ல அவ ரொம்ப பயந்துகிட்டே குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இதை பார்த்து ஒன்றும் புரியாம நம்ம ஹீரோயின், இவ என்ன மொத்தமா டோட்டலா ஆளே மாறி கிடக்கா, இப்போ அடுத்த ரோல் இவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹேரா கிட்ட கேட்க, ஆக்சுவலா
இப்போ இவங்க நடிக்க போறாங்க இல்லையா, இதுக்கான எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது. சொல்ல போனா இந்த ஷை டைப் தான் இவளோட ரியல் கேரக்டரே. இவங்களும் ரியலால நடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவளோட உண்மையான கேரக்டரோட வந்திருக்கான்னு சொல்றாங்க. இன்ட்ரோ பண்றப்ப கூட ரொம்ப பயந்துகிட்டே சொல்றா. இப்போ அந்த படம் எப்படி இருக்க போறதுங்கிறதையும் சொல்றாங்க. இந்த படத்துக்கு எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது. இந்த படத்துல முழுக்க முழுக்க உண்மையான ஃபீலிங்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம். இது உங்க 2 பேருக்கு நடுவில் நடக்க போற ஒரு ட்ரூ லவ்வை எடுத்து காட்டுற மாதிரி இருக்கணும். உங்களோட ரியல் ஃபீலிங்ஸை வச்சு நீங்க நடிக்கணும். கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் தான் இதை பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்தாகணும்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ அவங்க சொன்ன மாதிரியே அந்த மூவியோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒரு பெரிய பில்டிங்கில் இவங்க 2 பேர் மட்டும் மாட்டிக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ பேச ட்ரை பண்ணுறான். அவ்வளோ ஷை டைப் இல்லையா, ஸோ மொத்த முயற்சியும் எடுத்து இவனே தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. ஒரு பொண்ணால் எப்படி இவ்வளோ ஷையாக இருக்க முடியும், இப்படியும் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி அவனுக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால தான் ஷூட்டிங் முடிச்சு போகும்போது கூட அந்த பொண்ணு கூட பேசணும்னு ட்ரை பண்ணுறான். அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குது. அதுல நார்மல் லைஃப் மாதிரி தான் 2 பேரும் உள்ள மாட்டிக்கிறாங்க, அப்புறம் தப்பிக்க போறாங்க. அதுக்கு இடையில என்னென்ன மாதிரி நடக்கும், டெய்லி ரொட்டீன் லைஃப் நடக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஜாலியா பேசுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் அட்டாச் ஆகுறாங்க. இப்போ ஆக்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கூட அந்த பொண்ணு இவ்வளோ நாள் என்னை பற்றி சிரிக்கவே இல்லை, இன்னைக்கு தான் சிரிச்சா, இது என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. இதுதான் உண்மையா ஒருத்தரை லவ் பண்ணா எப்படி ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறதே எனக்கு புரியுதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இதையெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயின் தான் என்னமோ ஹர்ட் ஆகிட்டு கிடக்கா. எப்பவும் போல முடிச்சுட்டு போகும்போது அந்த பொண்ணு கூட பேச ட்ரை பண்றான். அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் என் கூட நல்லா பேசியிருக்கோன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ உண்மையாவே அந்த பொண்ணை இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சோகமாகிட்டா. அது பார்த்தாது நான் ஆஃபீஸில் வந்தா கோ ஆக்டர்ஸ் எல்லாம் லவ் பண்ணுறது சாதாரண விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம ஆஷினா கூட லவ் பண்ணாராமா. அப்புறம் சரி விட்டு வராமல் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு ஸ்கேம்ல சிக்கி எல்லாமே அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அவரோட கடனுக்காக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு மேனேஜர். அப்புறம் வீட்டுக்கு போய் தான் நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்க அவரும் ரொம்ப அழகாவே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு நிறையா. கட் பண்ணா 27வது நாள் ஷூட் நடக்குது. இப்போ அந்த பொண்ணு எதையோ பார்த்து அலறிட்டு கிடக்க நம்ம ஹீரோ ஹக் பண்ணி அவளை பிடிச்சி சமாதானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம எப்போ ஒன்னா இருப்போம், நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லி எல்லாம் அந்த பொண்ணையை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த பொண்ணு அழுக இவனும் சேர்ந்து அழுதுகிட்டே அந்த பொண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அழுதுகிட்டே 2 பேரும் அவங்க லவ் எல்லாம் சொல்லிக்க இங்க இவளால பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாம 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிற மாதிரி வர அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம ஹீரோனை பார்க்க முடியல, அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. அங்கேயும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பரா அந்த படமும் முடிய அந்த பொண்ணுக்கு தான் போக்கே கொடுத்து கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியா தான் நம்ம ஹீரோயின் அங்கே இல்லையே அப்படின்னே கவனிக்கிறான். இப்போ முடிச்சுட்டு 3 பேரும் வெளியே வராங்க. அப்போ டக்குன்னு புது மேனேஜர், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் போய் காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியாக விட்டு போயிட்டாங்க. இங்கே இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். பின்னாடியே அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு வரா. இதுதான் என்னோட உண்மையான கேரக்டர், இதில் நான் நடிச்சிருக்கேன், என்னோட உண்மையான ஃபீலிங்ஸும் வெளியே வந்திருக்கு, என் லைஃப் லாங் இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கண்டிப்பாக நானும் இதை மறக்கவே மாட்டேங்கிறான். இதை பார்க்க முடியுமா அந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் திரும்ப ஹெரா வந்து நீ டிசிஷன் மேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. இப்போ கட் பண்ணா வீட்டில் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ ஒரு முக்கியமான பொருளை இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்பவே வந்து நான் என்ன மறந்துட்டேன், எதையுமே நான் மறக்கலையே அப்படின்னு சொல்றா. இல்ல நீ இந்த ரோஸை மறந்துட்ட, நீ வரும்போது அது வாடி போயிருந்தது, நீ வந்து அதை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, அதுக்கப்புறமா தான் அதில் பூத்து குலுங்குச்சு, ஸோ இதை நீ தான் எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்ல அவள் எதுவுமே பேசாமல் அதை எடுத்துகிட்டு போகிறா. அப்போ அவளை கூப்பிட்டு தேங்க்யூ சிச்சன், உன்னால தான் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு படம் கிடைச்சது, இதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல பரவாயில்ல ஒரு மேனேஜராக என்ன வேலை செய்யணுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேங்கிறா. இப்போ அவளை கூப்பிட்டு அந்த மூவியில் நான் நடித்தப்போ ஃபுல்லாமே அந்த ஆக்ட்ரஸோட ஃபேஸில் உன்னோட ஃபேஸை தான் பார்த்தேன், நீனு நினச்சி தான் நான் ஆக்ட் பண்ணேன், என்னோட ஆக்டிங்கும் சரி என்னோட ஃபீலிங்ஸும் சரி எல்லாமே உண்மைதான் அப்படிங்க, ஆனால் உனக்கு அந்த ஆக்ட்ரஸை பிடிச்சிருந்ததேங்கிறா. இப்போ டக்குன்னு அந்த பூ வாங்கி வச்சுட்டு நான் லவ் பண்ணுற பொண்ணு நீ தான் சிச்சன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணேன். இப்போது இந்த நிமிஷம் நம்ம ஹீரோயினால் தடுக்க முடியல. அவளும் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்க கரெக்டாக ஹீரோவோட ஃபோன் ரிங் ஆகுது. அட்டன் பண்ணி பேச டக்குன்னு பதட்டமாகறான். இதோ வந்துடுற அப்படின்னு சொல்கிறான். இப்போவே நான் கிளம்பி ஆகணும், நம்மளோட ஹோம் டவுனுக்கு உன் கூட சேர்ந்து தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஒன்றா ஸ்கூல் படித்த ஊருக்கு போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க இப்போ நம்ம ஹீரோயினை வேகமாக எதுக்காக அவனோட ஹோம் டவுனுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கானா, அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, அதனால அவரை பார்க்கறதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்கான். சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு அண்ணா கூட இருக்காங்க. ரொம்ப நாளாவே அப்பா உடம்பு சரியில்லாம இருக்க அவரை வீட்டில் இருந்து அவரோட அண்ணன் தான் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப சீரியஸா இப்போ இருக்காரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணவும் தான் வேகமாக இங்க வராங்க. உள்ள வந்தது எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் கோலா புக்கை படிச்சுட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவனோட அண்ணன் கூட இருந்தது நான் தானே, எல்லாம் ரொம்ப வீக் ஆகி போயிட்டாரு, பேச்சு மட்டும் இன்னும் குறையலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். என்ன
நீ கூட உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் சேர்ந்து கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. உடனே ஹீரோயினும் இல்லை என்னோட பேரு சாஜிமா, நான் இவருக்கு மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னது சாஜிமாவா, நீ தானே சிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நானே தான் அண்ணா, என்ன நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச, அதெல்லாம் சரி எப்படி இவனுக்கு மேனேஜரான அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டிருக்காரு. அதெல்லாம் பெரிய கதை, ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் அப்படியே ஆகிட்டோம் அப்படிங்கிறா. இப்போ அப்பா அவளையே பார்த்துட்டு, ஷீரோ எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை எதனா போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருப்பான், அதனாலேயே அவ சோகமா இருப்பான் அந்த பொண்ணு தானே அப்படிங்கவும், அது முன்ன அப்படி இருந்த இப்பெல்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா அப்பனும் மகனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பிள்ளை எதனா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட பொய்களை அந்த பொண்ணு கிட்ட சொல்றதை நிறுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும், பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அண்ணனோட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவன் இன்னும் நல்லாவே போய் சொல்லிட்டு இருப்பான் போலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் பொய்ய கூட உண்மை மாதிரியே நல்லா பேசி பழகிருக்காரு, அதனாலதான் என்னமோ அவர் ஆக்டிங்ல கூட சூப்பரா ஆக்ட் பண்றாருன்னு சொல்ல, அவன் பொய்ய மட்டுமே சொல்றான்னு நீ நினைக்கலாம், அவன் உண்மையை சொல்லி யாரும் நம்பலன்னா அவனுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆயிடும்னு சொல்ல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க இவ்வளவு நாளா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, அத இவர் அப்பா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே உள்ள இருக்க நம்ம அப்பாவும், இப்ப எதுக்காக நீ அவளோட இங்க வந்திருக்க, திரும்பவும் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பா நாங்க 2 பேரும் பிளான் பண்ணியெல்லாம் மீட் பண்ணிக்கல, ஏதோ கோ இன்சிடென்ட்ல மீட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான் சொல்றான். இந்த உலகத்துல கோ இன்சிடென்ட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, விதி தான் உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கு, புத்தாவை இவங்க வணங்குறதால புத்தா தான் சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்ல போனா நான் அவளை திரும்ப மீட் பண்ணப்போ விதியால் தான் நாங்க 2 பேரும் சந்திச்சிருக்கோம்னு நினைச்சேன், அது மட்டும் இல்லாம நான் அவகிட்ட ஏகப்பட்ட பொய்களை சொல்லியிருக்கேன், ஆனா என்ன இருந்தாலும் என்னால பாஸ்ட மாத்த முடியாது இல்லையா அப்படிங்கிறான். ஆமா உன்னால பாஸ்ட மாத்த முடியாது, பிரசன்ட்ல அதை உன்னால சரி பண்ண முடியும், அந்த பாஸ்ட்ல இருந்து ஓவர் கம் பண்ண முடியும், நீ அதை கரெக்டா பண்ணனா உன்னோட ஃபியூச்சரும் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாரு. இப்ப நைட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு புக் கிடைக்குது, அதை எடுத்து பார்த்தா இவரோட அப்பா இவனை பத்தின எல்லா விஷயத்தையும் நியூஸ் பேப்பர்ல வர அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவனை சீக்கிரட்டா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன் இவர் என்கிட்ட இதை மறைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். இப்ப டக்குன்னு அப்செட் ஆகிட்டான். நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். இவளும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்க மத்த பொருள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க. அதுல ஒரு பாக்ஸ்ல நிறைய சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும், நீ இந்த இடத்துல தானே என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருக்க அப்படின்ட்டு இருக்கா. அது இந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கேட்க, ஆமா அது பொய்யா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாஸ்டை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கும்போது கையில ஆடிப்பட்ட அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கா. அப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து அதுல தண்ணி ஊத்தி, இப்ப நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன், இந்த வேர்ட்ஸை சொன்னா உன்னோட காயெல்லாம் பறந்து போயிடுன்னு சொல்லி அவ கையை பிடிச்ச மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். நிஜமாவே அப்போ அந்த ஸ்பெல் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்ல, இந்த ஒரு நல்ல விஷயத்தையாவது நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு, இந்த இடத்துல இனிமேல் உனக்கு எப்பவுமே காயம் ஏற்படாதுன்னு சொல்லி அவ கையை பிடிச்சுக்கிட்டே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்கு வந்ததும் அவனோட வேலையை பார்க்க போகணும் இல்லையா, சோ நான் திரும்பவும் போகணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப நல்லது, நீ இனிமேல் என்ன பார்க்க வராத, உன் வேலையை மட்டும் பாருங்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினும், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சாருன்னு சொல்றா. நீ மட்டும் என்ன பார்க்கவான்னு சொல்ல, என்னப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா உங்களை பார்க்க வருவோங்கிறான். உடனே அண்ணனும் ரொம்ப சந்தோஷம், பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்க, இப்போ நம்ம அப்பா பார்த்துட்டு அந்த பொண்ணு ஷீரோவோட இருக்க வரைக்கும் அவனோட லைஃப் நல்லபடியா தான் போகும்னு சொல்றாரு. இப்ப 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்க. அப்ப அண்ணா கிட்ட இருந்து கால் வருது. எடுத்து என்னன்னு கேட்டா, திடீர்னு அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லி கால் பண்ணிருக்காரு. அப்போ வாங்க இப்பவே நம்ம சீக்கிரமா அங்க கிளம்பிடலாம், சீக்கிரமா போயிடலாம் அப்படிங்கிறா. இல்ல நம்ம இப்போ செட்டுக்கு தான் போயாகணும், ஏன்னா என் அப்பா என்ன திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என் வேலையை தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு, என்னோட வேலைக்காக அவர் எனக்கு நிறைய சப்போர்ட்டும் கூட பண்ணியிருக்காரு, இப்ப மட்டும் நான் திரும்ப போனேன்னா அவர் என்கிட்ட கோச்சுப்பாரு, இப்ப என்னால முடிஞ்ச ஒரே விஷயம் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். இதை நம்ம ஹீரோனும் பிடிச்சிக்கிட்டு நேரா அங்கதான் வராங்க. இப்போ அவங்க எடுத்துட்டு இருந்த அந்த பிலிமோட ஒரு லாஸ்ட் சீனை எடுக்க போறாங்க. அதுக்காக ரெடியா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறான். இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறா. எதுவும் சொல்லல, நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாரு. இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஷார்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கரெக்டா புது மேனேஜர் வந்து ஷார்ட் ரெடி ஆயிடுச்சுங்கிறாரு. ஸோ ஒன்றும் பேசாம நம்ம ஹீரோவும் போய் அவனோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்றான். அந்த படத்துல அந்த ஹீரோயினா நடிச்சா இல்லையா, அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு இறந்து போயிடுவா போல. ஸோ அவ கொடுத்த ஒரே ஒரு செயினை போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு அவங்க அப்பா இவன் கிட்ட சொன்ன வரிகளை இவன் அந்த பொண்ணு கிட்ட சொல்ற மாதிரி ஆக்ட் பண்றான். என்னால பாஸ்டை சேஞ்ச் பண்ண முடியாது, பட் நீ சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனா அழுதுகிட்டே நடிக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோனும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கா. ஸோ இப்படி ரொம்ப சூப்பரா அதை ஆக்ட் பண்ணி முடிக்க எல்லாரும் புக்கே எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே காருக்குள்ள ஏறி உட்கார டக்குன்னு நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிட்டு,
தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இப்போதைக்கு எனக்கு இது மட்டும் தான் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அப்பா இவன் விட்டு போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். கூட நம்ம ஹீரோயினை சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். எப்படி இவங்க காருக்குள்ள ஹக் பண்ணிட்டு இருக்க சீனை அந்த புது மேனேஜர் பார்த்துட்டாரு. ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு நகர்ந்து போயிட்டாரு. இப்போ வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ என் அப்பா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சிச்சான், ஐ லவ் யூ. நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் இல்ல நீங்க ஆக்டர், நான் மேனேஜர், இது சரிப்பட்டு வராது அப்படிங்க. அப்ப நான் இப்பவே இதை குவிட் பண்ணிடுறேன். நான் நினைச்சா எப்ப கூட இதை குவிட் பண்ண முடியுங்கிறான். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப டேலண்டடான பர்சன், உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க. நீ என் கூட இருந்தா அது எதுவுமே எனக்கு தேவையில்லைங்கிறான். இப்ப டக்குன்னு பேக்ல இருந்து ஒரு பொம்மை எடுத்து நீட்டா. இதை நம்ம ஹீரோவோட வீட்டுல பாத்துருப்பா. இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படி ஒரு பிளாஷ்பேக் வருது. இந்த பொம்மையை அவ கொண்டு வந்திருக்கவும் பாரு வித்தியாசமான பொம்மையா இங்க கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் சேர்ந்து கலாச்சிட்டு இருக்க. கூட நம்ம ஹீரோவும் சேர்ந்து இதெல்லாம் இவ கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி வச்சிருக்காங்க. டக்குன்னு அதை புடுங்கி தூக்கிய வீசிடுறாங்க. இதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பாத்தியா உனக்கு இது கூட பிடிக்கல, அப்படி எப்படி இதெல்லாம் செட் ஆகுங்கிற மாதிரி பேச அது அப்படி கிடையாது. எனக்கும் இந்த பொம்மையை ரொம்பவே பிடிக்கும். நீ அந்த பொம்மையை ரொம்ப சோகமா பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் அந்த பொம்மையை ஒரு நாள் ஃபுல்லா தேடி கண்டுபிடிச்சேன். அடுத்த நாளே அதை உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ திடீர்னு ஸ்கூல் மாறி போகிட்ட அப்படின்னு சொன்னதும் அதனால்தான் இது உன்கிட்ட இருந்ததான்னு சொல்லி கேட்கிறா. ரொம்ப எமோஷனல் அழுதுகிட்டே நான் உன்கிட்ட போய் சொன்னேன், அதை நீயும் நம்பின. அதுக்கான காரணம் இப்படி உன்கிட்ட போய் சொல்ற மூலமா நான் பாப்புலர் ஆவன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா இருந்துதான் தெரிஞ்சது நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சேன். ஏன்னா நீ நான் சொன்னது எல்லாத்தையுமே நம்பினேன். இப்பவும் சரி எப்பவும் சரி நான் உன்னை விரும்புறேன், ஐ லவ் யூ அப்படிங்கிறான். இவ்வளோ அழுதுகிட்டே நானும் உன்னை லவ் பண்றேன், ஆஸ் அ மேனேஜரா கிடையாது, ஒரு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகிறா. அன்னைக்கு நைட்டே 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. அடுத்த நாள் எழுந்ததும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம பாத்துக்காம இருக்கிறது தான் நல்லது. இதை நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கணும். அவங்க அவங்களோட லைஃபை வாழணும். நமக்குன்னு ஒரு நாள் வரும், அப்ப கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேருவோம். கண்டிப்பா நான் உனக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்ல இவ சொல்ற விஷயத்த நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். நானும் உன்ன போலவே அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறான். சோ அடுத்த நாளே இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை ஆபீஸ்ல இருக்க மேனேஜர் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் இவங்களோட ஹோம் டவுன்ல எல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோ எல்லாம் வைரல் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பெரிய பொசிஷனுக்கே வந்திருக்கான். நல்லா ரீச் கிடைச்சிட்டு இருந்த டைம்ல இப்படி ஒரு நியூஸ் பரவிடவும் மேனேஜர் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவ மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி என்னோட வீட்டுல இருக்க வச்சேன். அது மட்டும் இல்லாம அது எல்லாமே உண்மைதான். நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம் அப்படிங்க. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் தெரிஞ்சுதான் பேசுறேன், நான் வேணா இந்த ஆக்டிங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிங்க. உன்னோட இந்த ஃபீலிங்ஸ்க்காக உன்னோட கெரியரையே தூக்கி வீச போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப ஹீரோயின் வேலையை விட்டு போக போறது அவரு கிடையாது, நான் தான். ஆஸ் அ மேனேஜரா எல்லாத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ இனிமேல் நான் அவருக்கு ஒரு மேனேஜரா இருக்க போறது கிடையாது. நான் இந்த வேலையை விட்டு இப்பவே போறேன் அப்படிங்க. உன்னை இழக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லைன்னு மேனேஜரும் சொல்றாரு. இப்படியேவோ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு போகல. மீடியா பப்ளிக்னு சொல்லி நம்ம ஹீரோயினை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவை விட நம்ம ஹீரோனை தான் போட்டு தாளிக்கிறாங்க. ஒரு மேனேஜரா எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணலாம்? அப்படின்னா பவர் வேணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் கிட்ட நடிச்சிட்டு இருந்தீங்களா? இது எல்லாத்தையும் நீங்க பணத்துக்காக தான் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால பதிலே பேச முடியல, தாறுமாற கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. பதிலே பேச முடியாம ஒரு கடத்துல ஓடிய வந்துட்டான். அதோட மட்டும் விட்டுருவ போறாங்க. சோசியல் மீடியாலையும் போட்டு கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அவளுக்கு ஒரு ஆறுதலா அவளோட ஃப்ரெண்டு தான் கூட வந்து ஓவரா தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சமாதானமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணதும் நான் இப்பவே உன்னை பார்த்தே ஆகணும், இப்பவே பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறான். எனக்கும் உன்னை பார்க்கணும் போலதான் இருக்கு, உன் கூட இருக்கணும் போலதான் இருக்கு. ஆனா காலையில பேசினதை நீ மறந்துட்டியா? நம்ம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கைக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேருவோம்னு சொல்ல அந்த ஒரு நாள் வராமையே போயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். கண்டிப்பா நம்ம பார்ப்போம், ஒரு நாள் கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா விடையா குட் பைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட மேனேஜரா இருந்து தான் ரிசைன் பண்ணிருக்கா. ஆனா இன்னுமே அதே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஆஷினா பத்தி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு இவரோட ஃபேன் எல்லாம் கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயின் அவளோட ரிசைன் லெட்டர் நீட்றா. நீங்க எனக்கு நிறையவே கத்து கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க திரும்பவும் ஆஷினாவை நடிக்க வச்சா அவர் திரும்பவும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தா நிஜமாவே பாப்புலர் ஆவருங்க. என்னது நானா? என்ன உளறிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இன்னைக்கு நீங்க டிவில கொஞ்ச நேரம் வந்தீங்க, அதே சமயம் உங்களோட ஃபேன் கிட்ட இருந்து கால் கூட வந்துச்சு, அவங்க உங்களை பத்தி விசாரிச்சாங்க. சோ கண்டிப்பா நான் சொல்றது பண்ணுங்க, சக்சஸ் ஆகும்னு சொல்றா. உங்களோட கம்பேக்காக தான் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்ல சரி ட்ரை பண்ணி தான் பாப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு லைவுக்கு போறாரு. நிறைய ஃபேன்ஸ் இவரோட கம்பேக்காக வெயிட் பண்றது இவருக்கு புரிய வருது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட இப்ப அவன் நினைச்ச லெவலுக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருக்கான் போல. அப்போ அந்த ஹெரா ஆன்ட்டி வந்து நீ ஒரு டேலண்டான பர்சன், நீ இந்த ஜப்பான்குள்ளே இருந்துடக்கூடாது,
உனக்கான பிளேஸ் இது கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏஜென்சியோட கார்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், நான் காசுக்காக இதை பண்ணிட்டு இல்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது என்னோட பேஷன், அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கிருந்து எனக்கு பிடிக்குமோ அங்கிருந்து தான் நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணேன். நீ அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன்னோட ஆக்டிங் ஸ்கில் கூட வளர்ந்துருக்கு, என்னதான் இருந்தாலும் நான் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஆஷினாவை காட்ட எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்துட்டாரு. மைக்கை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷத்துல கூச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவர் திரும்பவும் ஒரு ஆக்டர் ஆகிட்டாரு. ஸோ இதில் நம்ம மேனேஜரும் சரி ஆஷினாவும் சரி ரெண்டு பேருக்குமே நம்ம ஹீரோயின் மேலே ஒரு பெரிய மதிப்பு வந்துருச்சு. அப்போது நம்ம தாத்தா மேனேஜருக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பேசுகிறாரு. என்னடா விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இட்டாலியன் டைரக்டரோட ஒரு படம் பண்ணார் இல்லையா, அந்த படத்துக்காக நம்ம ஹீரோ பெஸ்ட் ஆக்டர் அவார்டுக்கு செலக்ட் ஆகியிருக்காராமா. இதை நினச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ணால் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அதில் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணுக்கும் கூட அவார்டு கிடைக்குது. டைரக்டர் மேனேஜர் சொல்லி எல்லாருமே வந்திருக்காங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் வரல. இப்போ அடுத்து நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுகிறான். நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன், ஆனால் முக்கியமான தேங்க் ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் சேரும். ஆனால் அந்த பர்சன் இப்போ இங்கே இல்லைன்னு சொல்ல ஒன்றுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வீட்டில் உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி சீக்கிரமாக இந்த ஷோ வைப்பாரு அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ பேசுகிறத எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஹீரோவும் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நான் அதிகமாக பொய் சொல்லுவேன், அந்த பொய்னால தான் நான் இப்போ இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆயிருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து ஒருத்தர் பொய் சொல்லிட்டே இருந்தா அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க, இதுதான் நேச்சுரலா நடக்கிறது. ஆனா என்னோட உண்மைகளையும் பொய்களையும் நம்புற ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நியூஸ்ல பரவின அந்த மேனேஜர். அவ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். அவ என்கிட்ட சொன்னதால இப்போ நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கோம். தனித்தனியா பிரிஞ்சு நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு மேனேஜரும் செலிபிரிட்டியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தப்புன்னு நீங்க சொல்லலாம், ஆனா நான் லவ் பண்ற ஒரே ஒரு பர்சன் தான் அவ மட்டும்தான். நான் அவ கூட இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன். அவ என்னோட மேனேஜரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும். அந்த மூமெண்ட்ல அவ என்னோட லைஃப் பார்ட்னரா இருந்து இதை பார்க்கணும். இதுதான் என்னோட ஆசை. தேங்க்யூ ஃபார் தி அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பீச்சை முடிக்க இங்க நம்ம ஹீரோனும் அதை கேட்டு அழுதுகிட்டு கிடக்கா. அப்போ புது மேனேஜர் கேட்டிருந்து கால் வருது. நான் உனக்காக ஒரு ஒர்க் பார்த்துருக்கேன், சீக்கிரமா தியேட்டருக்கு வா, நீ அவங்கள மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட வேக வேகமா கிளம்பி நம்ம ஹீரோயினும் வரா. உள்ள வந்தா ஓகேவோட நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் தான் மீட் பண்ணிக்க போறாங்கிறது தெரியல. புது மேனேஜர் தானே கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கேன். வெளியே புது மேனேஜர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே எப்படியோ அவார்ட் ஷோவை நீ பார்த்துட்டு தானே அப்படின்னு சொல்றான். எதுக்காக நீ இப்படி பேசினா, இப்போ இது பேசிட்டு நீ எப்படி சமாளிக்க போற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை பத்தி எனக்கு தெரியல, நான் இன்னும் என்னோட சோஷியல் மீடியா பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஆனா நான் இது சொன்னதுக்கு அப்புறமா ஏதோ கொஞ்சம் பேராச்சும் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்புறம் நான் சொன்னது எல்லாமே உண்மையான பொய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கட்டிப்பிடிச்சு நான் எதுல இருந்தும் கிவ் அப் பண்ண போறது கிடையாது, அப்புறம் நீயும் என்னோட மேனேஜரா கண்டினியூ பண்ண போற, நீ என்னோட இருந்தனா என்னோட பொய்கள் இன்னும் பிரைட்டர் ஆகும் அப்படிங்கிறான். இது இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டுமே புரியுற மாதிரி ஒரு கோட் வேர்ட். ஸோ உடனே நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு ஹீரோவையும் ஏத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கொடுத்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை யாருமே திட்டல, அதுக்கு பதிலாக எல்லாருமே கங்க்ராட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வெளியே எல்லாமே பாசிட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு. கட் பண்ண ஆஃபீஸை காட்டுறாங்க. இப்போ ரெண்டு பெரிய சூப்பர் ஸ்டார், அதாவது ஒன்று நம்ம ஆஷினா, இன்னொன்று நம்ம ஹீரோ. அப்படியே இவங்க போட்டோஸ் வச்சுக்கிட்டே ஆஃபீஸும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க. நம்ம புது மேனேஜர் இப்போ இன்னொரு புது ஆக்டருக்கு மேனேஜர் ஆகிட்டாரு. இங்கே நம்ம ஆஷினாவை காட்ட பாவம் நம்ம தாத்தா மேனேஜர் அந்த ஆஷினாவுக்கு மேனேஜர் ஆயிட்டாரு. ஆஷினாவுக்கு எடுப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவுக்கு மேனேஜர் ஆகிட்டா. நான் உங்களுக்காக ஃபுட்டு கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்ட அதுல இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத கேரட் எல்லாம் உள்ள வச்சு இதெல்லாம் சாப்பிட்டாதான் சத்தம் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்க, நம்ம ஹீரோயினும் ஆஸ் அ லவரா இருந்துகிட்டே இப்போ நம்ம ஹீரோவுக்கும் மேனேஜரா இருந்துகிட்டு ரொம்ப கேரிங்காவே ஹீரோவை பாத்துக்கிறா. இப்படியே ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் ஒன்னா கையை கோத்துக்கிட்டு போறாங்க. இப்படியே இந்த ட்ராமாவும் முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. எனக்கும் இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சது. ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரெண்டு பேருமே க்யூட்டாக தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் இந்த ட்ராமாவில் ஒரு டைரக்ட்ரிஸ் கூட கிடையாது. மேபி ஹீரோவோட ஏஜ் கூட இதுக்கு காரணமாக இருக்கும் போல. எப்படியோ இந்த ட்ராமாவோட கதை நல்லா தானே இருந்துச்சு. எனக்கும் இந்த ட்ராமா பிடிச்சது. அடுத்து என்ன ட்ராமா ஸ்டார்ட் பண்ணான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.